கிளாஸ் நடக்கப்போ என்ன வணக்கம் சார். வணக்கம், எல்லாருக்கும் வணக்கம். தயவு செய்து இணைஞ்சாக்கள் உங்களோட கோட் நம்பரை கொஞ்சம் போடுங்களேன். சரி, வணக்கம் எல்லாருக்கும். ஐபோவன், அஸ்ஸலாமு அலைக்கும். அப்படி ஆரம்பத்துல கொடுக்க தெரியாதாக்கள் இந்த மூன்றாவதுல பாருங்க, பார்ட்டிசிபென்ட்ஸ் இருக்கு, மூன்றாவது ஆப்ஷன். அதுல கிளிக் பண்ணீங்கன்னா உங்களோட பேர் இருக்கும். அதை கொடுத்து அதுல கிளிக் பண்ணீங்கன்னா ரீநேம் என்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதுல அந்த நம்பரை கொடுத்தீங்கன்னா லேஸ் கொஞ்சம் உதவியா இருக்கும். சரி, ஓகே. சரி, எவ்வளவு சார் மூணாவதுண்டா? இந்த பார்ட்டிசிபென்ட்ஸ் இருக்கு, மூன்றாவது ஆப்ஷன் பார்ட்டிசிபென்ட்ஸ். அதுல கிளிக் பண்ணீங்கன்னா உங்களோட பேர் காட்டும். அதுல அல்லது அதுல ரீநேம் பண்றீங்க, அதுல அந்த நம்பரை கொடுத்தா சரி. இப்ப அந்த பேரை கொடுத்து கொண்டிருங்க. நான் இந்த 3 கிளாஸ்லயும் படிச்சதை வச்சு கேட்கிறேன். உங்களால கதைக்க முடியுமா இருக்கும் சொல்லி பாருங்க. எனக்கு அது தாங்க. எனக்கு அது தாங்க. என்னால முடியும், என்னால முடியும். என்னால கதைக்க முடியும். என்னால சிங்களம் கதைக்க முடியும். சரியா? இப்ப சொல்லுங்க. எனக்கு சிங்களம் தெரியும். மட்டண்டு வராது. இப்ப சொல்லுங்க. சரி, இப்படி சொல்லலுமா? சிங்கள தன்னவா? அதை நான் சொல்லி தருவேன். இப்ப சொல்லுங்க. அக்காவுக்கு சிங்களம் தெரியாது. அக்காட்ட சிங்கள தண்டனை. சரி, போதும். இப்ப கதைக்காதீங்க. இப்ப சில பேர் நினைக்கிறீங்க நான் என்று சொன்னா மட்டும்தான் மம தன்னவா எனக்கு தெரியும் என்று சொல்லணும் சொல்லி. சரியா? நான் என்று சொன்னா தொடங்கக்குள்ள மட்டும்தான் மட்ட என்று சொல்லக்கூடாது, மாமா என்று சொல்லணும். நான் அன்றைக்கு அப்படியே சொல்லி தந்தேன். தன்னவா தன்னன இப்படி தெரியும் தெரியாது இப்படி தொடங்கி இப்படி கடைசியில முடிஞ்சாலே
முன்னுக்கு 1000 பெயர் சொல் வந்தாலும் சரிதான். சரியானே, முன்னுக்கு 1000 பெயர் சொல் போட்டாலும் சரிதான். ஒன்றுக்குமே டே வராது. அக்காட்ட தண்ணவா, அக்காட்ட தண்ணனை, சேர்ட்ட தண்ணவா, மல்லிட்ட தண்ணவா, மல்லிட்ட தண்ணனை, எல்லாமே 100% பிழை. சரியானே, தண்ணவா தண்ணனை இப்படி முடியுமாக இருந்தால் முன்னுக்கு வர பெயர் சொல்லுக்கு டே எழுத்து வராது வராது. சொல்லிதான். சரியானே, அது எத்தனை 100 பெயர் சொல் போட்டாலும் சரியானே. இப்ப நாய்க்கு குலைக்க தெரியாது. சரியா, அப்ப பல்லாட்ட 2 வராது. பல்லா பல்லா புரான தானே, நாய்க்கு குலைக்க தெரியாது. சரியானே, எனக்கு மட்டும் இல்ல, நான் தொடங்கின மட்டும் இல்ல, எத்தனை பெயர் சொல் வந்தாலும் சரிதான். அது முன்னால வர்றதுக்கு தன்னவா, தன்னன, தன்னவாத, தன்னத்த, தன்னவானான், இப்படி என்ன பகுதிகள், தன்னவாட என்ன பகுதி எனக்கு இப்படி தன்னவாட என்ன பகுதிகள் வந்தாலும் முன்னால வர பெயர் சொல்லுக்கு ட எழுத்து சேர்க்க கூடாது. அப்படித்தானே நான் சொல்லித்தேன். ட எழுத்து சேர்க்க கூடாது. நல்ல ஞாபகத்துல வச்சுக்கொடுங்க. இப்ப மட்ட தண்ணவான்னு சொல்லக்கூடாது, மம தண்ணவான்னு சொல்லணும். அதுல கிளியரா இருக்கீங்க. அப்ப அக்காக்கு தெரியும்னு சொல்லும் போது அக்காட்ட தண்ணவா அதுல மாறக்கூடாது. தண்ணவாண்டு வந்தா அது என்ன பெயர் சொல்ல வந்தாலும் சரிதான். அப்ப சேருக்கு தெரியும், சேர் தண்ணவா. சேருக்கு தெரியாது, சேர் தண்ணன. அவருக்கு தெரியும், ஏயா தண்ணவா. அவருக்கு தெரியாது, ஏயா தண்ணன. சரியா, எங்களை பத்தி நாய்க்கு தெரியும். அப்படி சொல்லும் போது நாய் வல்ல தண்ணவா, நாய்க்கு தெரியும். அப்படி என்ன பெயர் சொல் வந்தாலும் தமிழ்ல இந்த மைக்கு என்ன எனக்கு மற்றவர்களுக்கு தமிழ்ல இக்கு சேரும், ஆனா சிங்களத்துல ட எழுத்து வராது. தண்ணவா என்னன்னு 4 சொல்றீங்க. தண்ணவா, கெமத்தி, ஆசாவ, பய. தண்ணவா, கெமத்தி, கெமத்தின்னு சொன்னா விருப்பம். அடுத்தது ஆசாவ, பய. இந்த ஆசாவ, ஆசை, பயம், இது ரெண்டுக்கும் நீங்க வேணும்டா டவும் போடலாம், ட இல்லாமலும் விடலாம். மட்ட ஆசாய் என்று சொல்லலாம், மம ஆசாய் என்று சொல்லலாம். மட்ட பயாய், எனக்கு பயமா இருக்கு. மம பயாய், எனக்கு பயமா இருக்கு. இந்த மாதிரி மாறி மாறி சொல்லலாம். ஆனா இந்த தண்ணவா, கெமத்தி, இது ரெண்டுக்கும் மறந்து கூட மட்ட தண்ணவா, மட்ட கெமத்தி, ஏட்ட தண்ணவா, ஏட்ட கெமத்தி, அம்மாட்ட தண்ணவா, அம்மாட்ட கெமத்தி, அம்மாவுக்கு விருப்பம், அம்மாட்ட கெமத்தி, இப்படி சொல்லக்கூடாது. அம்மா கெமத்தி, அம்மா கெமத்தின, அம்மாவுக்கு விருப்பம் இல்லை. மம கெமத்தின, எனக்கு விருப்பம் இல்லை. உங்களுக்கு விருப்பமாண்டா? வாயில ஈரங்காயமும் இல்ல, அதுக்குள்ள உங்களுக்கு விருப்பமா? ஒயா கெமத்தித உங்களுக்கு சரியா? உங்களுக்கு விருப்பம் இல்லையா? இங்கிலீஷ் தெரிஞ்சாக்கள் இதெல்லாம் ஞாபகம் வச்சு கொள்ளுங்க. அது இங்கிலீஷ் முறைப்படி வரும். சரியா? உங்களுக்கு அது அப்படி. அப்ப சார் நீங்க சாயங்காலம் எக்கோ பண்ற மாதிரி இருக்கு. ஃபுல்லா ஆஃப் பண்ணினா ஒத்தரையே கதைக்கலாம் இருக்கும். அதான் பிரச்சனை. ஃபுல்லா ஆஃப் பண்ணா ஒத்தராலையும் கதைக்கலாம் இருக்கும். அதுல ஒரு சிக்கல் ஒன்று வரும். இப்ப அந்த டே எழுத்த வச்சு கேட்கிறேன். ஒரு 2-3 நிமிஷம் பார்த்துட்டு பாடத்துக்கு போவோம். டே எழுத்த வச்சு கேட்கிறேன். இதை கையில் எடுங்க சொன்னா அத்தின் கண்ணு சொன்னா கையால் எடுங்க. நான் சொல்லித்தரேன். அத்தட்ட கண்ணு தலை. இத தலையில போடுங்க. இத தலையில போடுங்க. அடுத்தது எழுத்து வந்து ஆலண்டு வரும். மட்ட புழுவாங்க, மட்ட பே மட்ட புழுவாங்க, மட்ட பேண்ட் எல்லாம் சொல்லும் போது எழுத்து ஆலண்டு வரும்.
அது பார்த்து நாங்க அடுத்தது எனக்கிட்ட சொல்லுங்க மடக்கியன் ஓ அம்மா கிட்ட போடுங்க அம்மாட்ட கொடுங்க அம்மா கிட்ட கொடுங்க மட்டதென்ன எனக்கிட்ட தாங்க ரெண்டுமே மட்டதென்ன எனக்கிட்ட தாங்க மட்டதென்ன விஜின் அபிநயா அகிலன் ரத்னம் நிரோஜன் ஏஎஸ்கே எல்லாம் இருக்கு கொலோஸ்ட்ரியா ஃபாத்திமா அஸ்னா கஜன் ஐபோன் ஜிந்துசன் சுதர்சன் ஜெரோம் நிறைய பேர் இது போடல சரியா தயவு செய்து உங்களோட நம்பரை போடுங்க சிலவளை நான் வெயிட்டிங் ரூம்ல போடுவேன் என்ன கோவிக்க கூடாதா அதே மாதிரி சார் நினைக்காதீங்க சார் எனக்கு என்ன நம்பர் சார் உங்களுக்கு தேவையில்லை உங்களோட குரலுக்கு இடையில எல்லாம் இருக்கும் போல தானே உங்களுக்கு தேவையில்லை விடுங்க அடுத்தது இப்ப பெரிசாக எழுதுங்க பெரிசாக எழுதுங்க அழகாக பேசுங்க நிறைய இடங்கள்ல படிச்சு தருவாங்க அல்ல நிறைய இடங்கள்ல வீடியோக்களை பாத்திருக்கேன் இக்குன்னு மட்டும் தான் போடுறாங்க அப்ப அந்த இக்குன்னு மட்டும் வச்சு எங்களால வசனத்தை கதைக்கலாது இந்த 7 பொருள் இருக்குது ஒவ்வொரு சிச்சுவேஷனுக்கும் ஒவ்வொரு மாதிரி மாறி வரும் அப்ப நாங்க பயம் இல்லாம இந்த டேர்ன் எழுத்து எல்லாத்தையும் போட்டு கதைக்கலாம் இந்த மாதிரி உங்களோட மனசுக்குள்ள ஒரு தைரியத்தை வரவழைச்சிங்கன்னா ஈஸியா கதைக்கலாம் இப்ப இக்மெண்ட் என்ன டக்குன்னு வாங்க என்ன புத்தா ஹெமிட்டை அண்ணன் மெதுவா போங்க அந்த மாதிரி சரியானு அத மாதிரி சார் மட்ட சமாவேன் என்ன வாணிச்சு கொள்ளுங்க சமாவேன் வராது மட்ட சமாவேன் என்ன மன்னிச்சு அதே மாதிரி இப்ப சார் அவரை கொஞ்சம் வர சொல்லுங்க அண்டா அவரை கொஞ்சம் வர சொல்லுங்க அப்ப சில வீடியோக்குள்ள பாத்துருப்பீங்க வன்ற சிங்கள் எழுத்தான் ஐக்கு வருமண்டு ஏயாவ பலன்னையானவா தாத்தாவ பலன்னை அப்பாவை பார்க்க போகிறோம் ஏயாவ அந்த மாதிரி எல்லாம் நிறைய பேட்டர்ன்கள் இருக்கு அப்ப அதை மட்டும் யோசிச்சு கொண்டு இருக்க கூடாது நிறைய சந்தர்ப்பங்கள்ல ஐ என்ற உருவுக்கு அல்லது ஐ என்ற தமிழ் எழுத்துக்கு டேர்னும் வரும் அப்ப அந்த அதே மாதிரி அவரை வர சொல்லுங்க ரெண்டுக்குள்ள மட்டும்தான் அந்த நாங்க என்ன பேர் சொல்ல அவர்கிட்ட போட்டாலும் சரியா தம்பியை சாப்பிட சொல்லுங்க நல்லிட்ட ஓ அம்மாவை சமைக்க சொல்லுங்க அம்மாட்ட உயர்நக்கியான அது ஒரு பேட்டர்ன் உனக்கு என்ன பேர் சொல் போட்டாலும் அதுக்கிட்ட எழுத்தான் அப்படி பெரிய கஷ்டம் சரியா அம்மாட்ட உயர்நக்கியான அதே மாதிரி இந்த வசனம் அமைக்கிறதுக்கு சில பேர் கஷ்டமா இருக்குன்னு சொன்னா சரியா அத நல்லா யோசிச்சுக்கோங்க வசனம் அமைக்கிறதுக்கு சில பேர் கஷ்டமா இருக்குன்னு சொன்னா யோசிச்சு கொள்ளுங்க இப்ப நடுவுல வர வினை சொல்லுக்கு வந்து 2வது அர்த்தம் எடுக்கணும் உயர்ன கியன்னு கடைசியில வரும்போது சொல்லுங்கன்னு வரும் உயர்னன்னு சொன்னா சமைக்க வரும் சமைங்கன்னு வராது அப்ப நாங்க டக்குன்னு மனசுக்குள்ள டிரான்ஸ்லேட் பண்ண வேணும் மூளையில டிரான்ஸ்லேட் பண்ண வேணும் அப்ப சமைக்கன்னு சொன்னாலும் உயர்னதான் சமைங்கன்னு சொன்னாலும் உயர்னதான் அப்ப சொல்லுங்கன்றதுக்கு கியண்ண ஓகே அப்ப சமைக்க உயர்ன அப்ப சமைக்க சொல்லுங்க உயர்ன கியண்ண
அம்மாவை சமைக்க சொல்லுங்க. இந்த பேட்டர்ன்ல வந்து நாங்க ஒரு ஆள்கிட்ட முன்னுக்கு இருக்கிறாங்கன்னு சொல்லி அடுத்த ஆளுக்கு தகவல் சொல்லும் போது அந்த இடத்துல வர ஐயன்னா சவுண்டுக்கு ட எழுத்து அப்படி யோசிச்சுக்கொள்ளுங்க. அப்ப அம்மாட்ட உயர்நக்கியான அம்மாவை சமைக்க சொல்லுங்க. அப்ப அப்பாவை போக சொல்லுங்க. தாத்தாட்ட அவரை அனுப்ப சொல்லுங்க. அவரை அனுப்ப சொல்லுங்க. சரியா? அது சொல்லுறீங்க. அவரை அனுப்ப சொல்லுங்க. அடுத்தது வந்து இதை சேர்த்து சொல்லுங்க. இந்த ஃபைல நாளைக்கு அவரை அனுப்ப சொல்லுங்க. நாளைக்கு அவரை அனுப்ப சொல்லுங்க. இந்த ஃபைல நாளைக்கு அவரை அனுப்ப சொல்லுங்க. இந்த ஃபைல நாளைக்கு அவரை அனுப்ப லேசுதானே. நம்ம படிச்ச விஷயங்களை வச்சு அழகா ஜோதிச்சு பார்த்தோம்னு சொன்னா ஒரு கஷ்டமும் இல்லாம வசனங்களை உருவாக்கலாம். இந்த போனை நாளைக்கு அவரை அனுப்ப சொல்லுங்க. அப்படி ஜோதிச்சோட சரி. நம்மளால ஜோதிச்சு படிச்ச விஷயங்களை வச்சு அப்படி போட்டு போனோட சரி. இந்த இந்த ஸ்விட்ச கொஞ்சம் ஆஃப் பண்ண இயலுமா? அது சரி. ஆனா இந்த மேக்கன்னு சொல்லக்கூடாது. உன்னை குறிப்பிட்டு மேக்க இது சரியா? மேக்கது என்ன? இதைத்தாங்க என்று சொல்லும் போது மேக்க இந்த அந்த சொல்லும் போது மே இந்த சொல்லும் போது மே பொத்த இந்த புத்தகம் மே போன் இந்த போன் மே ஃபைல் இந்த ஃபைல் சரியான. அது சில இதுல இது ரெண்டு மே சொல்றது. மே தமாய் அப்பே ஆபீஸ் இதுதான் எங்களோட ஆபீஸ் அப்படியும் வரும். ஆனா இத கொஞ்சம் பண்ணுங்க. இந்த ஃபைல இந்த ஸ்விட்சர் சொல்லும் போது மே இத கொஞ்சம் தாங்கன்னு சொல்லும் போது மேக்க ப்ரொடக்ட் என்ன, இத கொஞ்சம் தாங்க மேக்க ப்ரொடக்ட் என்ன. இந்த இந்த ஃபைல் இந்த போன இந்த ஃபைல அப்படி சொல்லும் போது மே ஃபைல் மே ஃபைல் அல்லது அந்த ஃபைல் சொல்லுவோம் அரை அல்லது ஏ அந்த மே சுவிட்ச் மேக்க சுவிட்ச் விளங்கல மே स्विच गया मेक स्विच गया மே स्विच மே स्विच இந்த மேன்னா இந்த மே स्विच இந்த ஸ்விட்சை கொண்டு வாங்கன்றது கொண்டு வாங்கன்னு சொல்றது என்னதான் அரங்க அல்லது கேன் மெக்க என்று சொன்னா என்ன சார்? மேக்கையா மேக்கும் மெக்கவுக்கும் மெக்க ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் என்ன சார்? மெக்க இல்ல மேக்க மேக்க ரெண்டு ஒன்று. அது சூழ்நிலையில பொறுத்து மாறி மாறி பயன்படுத்துவோம் சரியா. கூடுதலா வந்து இது என்று சொல்லும் போதும் இதை என்று சொல்லும் போதும் மேக்க, இந்த என்று சொல்லும் போது கூடுதலா மே. ஏக்க என்று சொன்னா அது அதை சரியா. ஏ என்று சொல்லும் போது அந்த என்று சொல்லும் போது ஏ என்று அந்த ஏ காலை அந்த கால ஏ லமைய அந்த பிள்ளை ஏ கொல்லா அந்த பொட்டிய இந்த மாதிரி வரும்
சில நேரத்துல ஏ என்று சொல்லும் போது அது என்ன மாதிரியும் வரும். ஏ பொத்த அது புத்தகம், அந்த புத்தகம், இந்த மாதிரி எல்லாம் வரும். சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி மாறி மாறி வரும். அதோட இந்த கிளாஸுக்குள்ள பெரிய பாடத்துக்கு போகும்போது இன்னொரு இது எழுதியிருக்காலே விளங்கப்படுத்தி போகணும் உங்களுக்கு. சரியா? இத பாருங்க, எல்லாருக்கும் தெரியும் ஹரி. இது நேற்று அந்த கடைசி 3வது மாசம் பெஞ்சாக்களை படிப்பிச்சேன்னா, ஹரி என்று சொன்னா உங்களுக்கு தெரியும் சரி. சரி என்ற அர்த்தம். ஹரி என்று சொன்னா சரி. அதாவது மேக ஹரி இது சரி, மேக ஹரி இது சரி. அதே மாதிரி மே உத்தர ஹரி இந்த விட சரி, அப்படி சொல்லும். ஹரி என்று சொன்னா சரி. இன்னொரு அர்த்தம் இருக்கு, ஆவது என்ற பொருள் வரும். ஆவது ஆவது. இப்ப மொனவஹரியன்னு சொன்னா ஏதாவது, மொனவஹரியன்னு சொன்னா ஏதாவது ஏதாவது சில சமயத்துல சில நேரங்கள்ல தமிழாக்கள், தமிழ் முஸ்லிமாக்கள், தமிழ் காய்க்கிறார் சொல்லுவோம், எது சரி எது சரி கொண்டு வாங்க, யார் சரி வாங்க, யார் சரி வாங்க, என்ன சரி தாங்க சாப்பிடுறதுக்கு, அப்படி சொல்லுவோம். என்ன சரி தாங்க, அதான் அது. என்ன சரி இல்ல, ஏதாவது ஏதாவது தாங்க. மொனவஹரி தென்ன ஏதாவது தாங்க, மொனவஹரி தென்ன. கண்ண மொனவஹரி தென்ன சாப்பிட ஏதாவது தாங்க. கண்ண மொனவஹரி தென்ன சாப்பிட ஏதாவது தாங்க. கண்ண மொனவஹரி தென்ன. மொனவஹரி ஏதாவது. இப்ப வினைச்சொல் படிச்சிருக்கோம். என்ன வாங்க. கௌருஹரி என்ன யாராவது வாங்க. கௌருஹரி என்ன யாராவது வாங்க. ஹரி என்றது ஆவது என்ற பொருளே வரும். யாராவது வாங்க. ஒயாஹரி என்ன, ஒயாஹரி என்ன நீங்களாவது வாங்க. ஒயாஹரி என்ன நீங்களாவது வாங்க. ஒயாஹரி என்ன நீங்களாவது வாங்க. அப்படி வரும். சரியா? அது ஆவது என்ற பொருள்ல வருது. அடுத்தது சரியா என்ற பொருளும் வரும். ஹரி என்றதுக்கு சரியா என்ற பொருளும் வரும். அப்ப எப்படி இருக்குன்னா, ஒரு விஷயத்தை சொல்லிட்டு மொக்காக்கரி ஏதாவது 2 உண்டு, மொனவஹரி மொக்காக்கரி 2 உண்டு, ஏதாவது எது சரின்னு சொல்லுவோம். ஏதாவது ஒருமை. மொனவஹரிண்டா பன்மை, மொக்கக்கரிண்டா ஒருமை. ரெண்டுக்குமே பொருள் தமிழ்ல ஏதாவது. இப்ப சரியான பொருள்ல வரும். அதாவது நீங்க நான் சொல்றேன், லசனட்ட லியன்னோன லசனட்ட லியன்னோன லசன இது படிச்சுதான். லசனட்ட லியன்னோன அழகாக எழுத வேணும். லசனட்ட எழுத வேணும். லசனட்ட லியன்னோன அழகாக எழுத வேணும். அப்படி சொல்லும் போது லசனட்ட லியன்னோன ஹரி இப்படி சொல்லுவாங்க. லசனட்ட லியன்னோன ஹரி, அந்த மாதிரி. ஹரி என்று சொல்லும் போது சரியா என்ற பொருள்ல வரும். லசனட்ட லியன்னோன ஹரி. நான் சொல்றேன், ஹெமதாம என்னோன ஹெமதாம கிளாஸுக்கிட்ட என்னோன ஹரி. ஹெமதாம எந்த நாளும், ஹெமதாம எந்த நாளும் கிளாஸுக்கிட்ட என்னோன கிளாஸுக்கு வரவணும். கிளாஸ் எக்கட்ட கிளாஸுக்கு. கிளாஸ்ன்றது இங்கிலீஷ் சொல், அதனால எக்க போட்டோம். இக்கு என்றதுக்கு ட போடுறோம். கிளாஸ் எக்கட்ட கிளாஸுக்கு. ஹெமதாம எந்த நாளும் அல்லது டெய்லி சொல்லலாம். ஹெமதாம. அதே மாதிரி இந்த இங்கிலீஷ் சொற்களை பயன்படுத்தும் போது முன்னுக்கு இருக்கிறாக்களுக்கு இங்கிலீஷ் தெரியுமாண்டு கொஞ்சம் பார்க்க வேணும். வயசானாக்கள் ஒட்டுமே தெரியாக்களுக்கு நம்மளோட இங்கிலீஷ் திறமையை காட்டணும்ன்றதுக்காக அடிக்கடி இங்கிலீஷை போட்டு தமிழ் காய்க்கிற மாதிரி காய்ச்சிங்கன்னா விளங்காது. நான் சொன்னதானே, டெய்லி பயன்படுத்துற இங்கிலீஷ் சொற்கள் இருக்கானே, தவிர்க்க முடியாத காரணத்தால இங்கிலீஷ் சொற்களை அந்த இடத்துல பயன்படுத்தக்கூடியதான் இருக்கு. அல்லது அவங்களுக்கு கொஞ்சம் இங்கிலீஷ் தெரியும் போல இருக்குது. அப்படியானாக்களோட இங்கிலீஷை மிக்ஸ் பண்ணி கதைக்க வேணும். இப்போ இந்த பராட்டா சூரி சொல்ற மாதிரி இங்கிலீஷ் கதைக்க தெரிஞ்சவனுக்கு ஆறுகிட்ட கதைக்கணும்னு தெரியலே, அப்படி வரும். அதனால முன்னுக்கு இருக்கிறவர்களை பார்த்து தான் நம்ம அதை கதைக்க வேண்டி வரும். அப்ப நான் சொல்றேன், ஹெமதாம கிளாஸுக்கிட்ட என்னோன ஹரி அப்படி சொல்லுவாங்க. அப்ப எந்த நாளும் கிளாஸுக்கு வரணும். ஹெமதாம கிளாஸுக்கிட்ட என்னோன ஹரி என்று சொல்லும் போது சரியா சரியா என்று சொல்லுவோம். ஒயா ஹேட்ட ஆவானே, ஒயா ஹேட்ட ஆவா ஹரி, நேற்று நீங்க வந்தீங்க சரியா, அந்த மாதிரி வரும். ஒயாகே நாம நியாஸ் ஹரி, உங்களோட பேர் நியாஸ் சரிதானே, சரிதானே, சரியா. அந்த மாதிரி ஐடியாக்கள் வரும்போதும் சரியா என்ற பொருள் வரும். அடுத்தது ஒரு விஷயத்தை சரிப்படுத்துறது. அதாவது நீங்க சொல்றது சரி, நீங்க செய்யறது சரி, நீங்க சொல்றது, இது ரெண்டும் அந்த இங்கிலீஷ் முறைப்படி வெள்ளைக்காரர்கள் கைது கொண்டு போது கடைசியில ஓகே ஓகே என்று கேட்பாங்க. ஓகே தானே, சரிதானே, ஓகே யூ ஷுட் கம், யூ ஷுட் கம், ஓகே. அந்த ஓகே சொன்னேன், ஓ அது சரியா
என்ற மாதிரி தான் இது முடியுது. அதே ஃபார்மட் தான் இதுலயும் வரும். அந்த ஓகேன்றத அவங்க ஹரின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் அது சரியா என்ற பொருள்ல வரும். அடுத்தது அப்ப சரி என்ற பொருள்ல சரியா என்ற கேள்வி பொருள். சரி, அதை ஞாபகத்துல வச்சுக்கொள்ளுங்க. அதே மாதிரி ஒரு விஷயத்தை சரிப்படுத்துறதுக்கும் ஒரு விஷயம் சொல்றேன், ஹரிதண்டலா அது சரியா, அது சரியான மீனிங். அது நான் சொல்றேன் வேற வேற மீனிங் வர்றது. அதுதான் முதலாவது சொல்லியிருக்கேன். சரி என்ற மீனிங் வரும். அது சரிக்கு பக்கத்துல தே போட்டா என்ன சரியா, அது முதலாவது. இன்னொரு கிட்ட ஹரினேன்னு சொல்லி அது சரிதானே, அது முதலாவது ஐடியா, நேரடியா வர்றது. இதெல்லாம் வேற வேற அர்த்தங்கள் வர்றது. அதுதான் விளங்கப்படுத்துறேன். சரியானே. அடுத்தது சரிப்படுத்தல் என்றது, அதாவது ஒரு ஆள் ஏதாவது ஒன்று சொல்லிக் கொண்டிருக்கும் போது நீங்க சொல்றது சரி, நீங்க செய்யறது சரி, இந்த மாதிரி ஒரு ஐடியா சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு இப்ப இதுவும் இங்கிலீஷ் முறைப்படித்தான். இப்ப ஒரு ஆள் ஏதாவது ஒன்று சொல்லிக் கொண்டிருக்கும் போது நீங்க சொல்றது சரி அப்படி சொல்லும்போது எஸ் யூ ஆர் கரெக்ட், எஸ் யூ ஆர் கரெக்ட் அப்படி சொல்லுங்க தானே. நீங்க சரி, யூ ஆர் கரெக்ட், யூ ஆர் கரெக்ட், நீங்க சரி அப்படி இங்கிலீஷ் மெத்தட்ல சொல்லுவோம். அதே மாதிரி தான் சிங்களத்துல யாரை கொண்டு போடுறாங்க, ஒயா ஹரி அப்படி சொல்லுவாங்க. ஒயா ஹரி, அதாவது ஒரு ஆள் ஏதாவது ஒரு விஷயத்தை கரைச்சு கொண்டிருக்கும் போது நீங்க சொல்றது சரி என்று சொல்லும் போது நாங்க அதை விரிவா சொல்ல தேவையில்ல, ஒயா ஹரி நீங்க சொல்றது சரி. அல்லது அவர் ஏதாவது செஞ்சு கொண்டிருக்கும் போது நீங்க செய்யறது சரிதான் அப்படி சொல்லும் போது ஒயா ஹரி, அப்ப நீங்க செஞ்சு கொண்டிருக்கிற விஷயம் சரி, நீங்க செய்யறது சரிதான். அப்படி நம்ம அதுக்கு ஆமா போடுறதுக்கு ஏற்ற மாதிரி ஒயா ஹரி, ஒயா ஹரி, அப்ப அதுக்கு வேற பொருள் ஒன்று வருது. இப்ப ஹரினே, அடுத்தது ஹரித, இதெல்லாம் நேரடியான பொருள். ஹரித சரியா, ஹரி என்றா சரி, த என்றா கேள்வி, ஹரித சரியா, அதெல்லாம் நேரடி பொருள். இது நான் சொல்றது வந்து வேற பொருள். இப்ப ஒயா ஹரின்னு சொன்னா நீங்க சொல்றது சரி, ஏதாவது சொல்லி கொண்டிருக்கும் போது. அடுத்தது வந்து ஏதாவது செஞ்சு கொண்டிருக்கும் போது நம்ம சொல்லுவோம் மாட்டா, ஏதாவது வேலை செஞ்சு இருக்கும் போது ஒயா ஹரி நீங்க செய்யறது சரி. அல்லது ஏதாவது அவர் சொன்ன விஷயத்துக்கு நீங்க சொன்னது சரி, இறந்த காலத்துல நீங்க சொன்னது சரி, நீங்க செஞ்சது சரிதான் அப்படி சொல்லும் போது ஒயா ஹரி, ஓ ஏக ஹரி, ஒயா ஹரி. இப்ப ஏக ஹரின்னு சொன்னா அது சரி, அது நேரடி மொழிபெயர்ப்பு. ஏக அது ஹரி சரி, அது சரி, ஏக ஹரி. இது வந்து ஒயா ஹரி நீங்க சொன்னது சரி, இறந்த காலத்துல நேற்று நீங்க சொன்னது சரி, ஒயா ஹரி. அவங்க அந்த நேற்று நடந்த விஷயத்தை பத்தி கழிச்சு கொண்டிருக்கும் போது நாங்க சொல்லுவோம் ஒயா ஹரி, அப்ப நீங்க நேற்று கதைச்சது சரி என்ற பொருள்ல இருக்கும். சரியானே. அப்ப இதுவும் முக்கியமானது. இந்த மாதிரி எல்லாம் வரும். இதையும் லைட்டா மனசுக்குள்ள போட்டு வச்சுக்கொள்ளுங்க. அடுத்தது நாங்க பார்ப்போம். இன்றைக்கு நாங்க இந்த காலங்கள் பார்க்க தொடங்குவோம். நிகழ்காலம், இறந்த காலம், எதிர்காலம் எப்படி சிங்களத்துல அதை பாவிக்கணும்னு சொல்லி. காலம் முதலாவது பார்ப்போம். நிகழ்காலம், அதாவது பிரசன்ட், சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ் சொல்லுவோமே அதே போல பிரசன்ட் டென்ஸ். நிகழ்காலத்தை பற்றி பார்ப்போம். இந்த நாங்க ஏற்கனவே பார்த்தாங்க கட்டளை சொல் என்ன அல்லது கண்ண, பொண்ண, எண்ண மாதிரி அதுகளுக்கு இன்னும் வருதானே. இந்த இன்னைய கட் பண்ணிட்டு இந்த இடத்துல நவாண்டு வரும். நவாண்டு வந்துச்சுன்னு சொன்னா, சரியா, நவாண்டு வந்துச்சுன்னு சொன்னா அது நிகழ்காலத்தை குறிக்கும். நிகழ்காலத்தை குறிக்கும். அதாவது இப்ப ஒரு விஷயம் நடக்குது. இப்ப நான் வாரன், நான் வாரன் சொல்லுங்க தானே. அதுக்கு அப்ப நவா இன்னைய கட் பண்ணிட்டு நவா சேர்ப்போம். ஏ ந வா, நான் வார், மமேனவா, மமேனவா, நான் வார், மமேனவா, நான் வார். சரியா. இப்ப இதுல அர்த்தம் என்ன, நான் வார், நான் வருகிறேன் என்று சொல்லுவோம் கதைக்கும் போது நான் வார். இப்ப இதுல பாருங்க, தமிழ்ல நான் என்று எடுத்தா வாரன் என்று மாத்தணும். இந்த நவாக்கு நான் என்று எடுத்தா வாரன். சிங்களத்துல இது தமிழ்ல அக்கா வாராள், தம்பி வாரான், அப்பா வாரார், அவங்க வாராங்க, காத்து வருது, நாய் வருது. அடுத்தது அவைகள் மாடுகள் வருகின்றன,
இந்த மாதிரி நாங்க ஒவ்வொரு முன்னுக்கு என்ன பெயர் சொல்ல தொடங்குறோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி இந்த பயனிலை என்று சொல்லப்படுற பின்னுக்கு இருக்கிற பகுதி தமிழ்ல மாற்றம் அடையும். தமிழ்ல நாங்க மாத்தவணும். அம்மான்னு சொன்னா வாராங்க, அப்பான்னு சொன்னா வாரார், அவன் என்று சொன்னா வாரான், அவள் என்று சொன்னா வாராள், நான் என்று சொன்னா வாரன், அவங்க என்று சொன்னா வாராங்க, நாய் என்று சொன்னா வருது, காற்று வருது, அப்ப மாடுகள் வருகின்றன. இந்த மாதிரி மாத்துவோம். ஆனா சிங்களத்துல சரியான லேசு. நீங்க என்னத்தை போட்டாலும் என்னவா ஒண்டே உண்டு, என்னவா ஒண்டே உண்டு. அப்ப அம்மா என்னவா, அம்மா வாராங்க. தாத்தா என்னவா, அப்பா வாரார். மல்லி என்னவா, தம்பி வாரான். அக்கா என்னவா, அக்கா வாராள். சார் என்னவா, சார் வாரார். மேடம் என்னவா, மேடம் வாராங்க. பல்லா என்னவா, நாய் வருது. பூசா என்னவா, பூனை வருது. பல்லோ எனவா, நாய்கள் வருகின்றன. குளங் எனவா, காத்து வருது. வெசக் எனவா, மழையொண்டு வருது. அப்ப எல்லாத்துக்குமே ஒரே ஒரே வினை சொல்றா. தமிழ மாதிரி எல்லாம் நாங்க மாத்தி கொண்டிருக்க தேவையில்ல. பாருங்க, சரியான லேசு. இதே போல நவாண்டு வாரது. இப்ப கணவான்னு சொன்னா, இப்ப கண்ணன்றதுல நாங்க அடுத்தது இன்னையம்மா வெட்டி போட்டு நவாவா போடுவோம். கனவா, கனவான்ற சாப்பிடுறது. மம கனவா, நான் சாப்பிடுறேன். மம கனவா, நான் சாப்பிடுறேன். ஐயா கனவா, அண்ணா சாப்பிடுறான். மல்லி கனவா, தம்பி சாப்பிடுறான். அக்கா கனவா, அக்கா சாப்பிடுறாள். சில பேருக்கு கனவாண்டோடனே அந்த மீண்ட போகும். சாப்பிடுறானே கனவா வர மீண்ட ஞாபகம் போகும். கனவாண்டா சாப்பிட்டு கொண்டிருக்கிற செயல். மம கனவா, நான் சாப்பிடுறேன். அம்மா கனவா, அம்மா சாப்பிடுறாங்க. மல்லி கனவா, தம்பி சாப்பிடுறான். அவர் சாப்பிடுறார். ஏயா கனவா, சேர் கனவா, சேர் சாப்பிடுறார். மேடம் கனவா, மேடம் சாப்பிடுறான். ஊ கனவா, அது சாப்பிடுது. அதே மாதிரி ஏயாலா கனவா, அவங்க சாப்பிடுறாங்க. இந்த மாதிரி எல்லாத்துக்குமே நாங்க மாறி மாறி இந்த சொற்களை போடலாம். தமிழ்ல வார மாதிரி கஷ்டம் இல்லை, சரியான லேசு. தமிழ மாதிரி நாம கஷ்டப்பட தேவையில்லை. ஆனா சிங்களாக்கள் தமிழ் படிக்கும் போது சரியான கஷ்டப்பட வேணும். சிங்களாக்கள் தமிழ் படிக்கும் போது சரியான கஷ்டப்பட வேணும். எங்களுக்கு சரியான லேஸ். எத்தனை சொல்ல போட்டாலும் ஒரே ஒரே சொல்லிட்டான். இது அந்த எண்ணெயை கட் பண்ணி போட்டு நவா போடுவோம், அவ்வளவுதான். பாருங்க, அம்மாக்கு அம்மா தான், அம்மா கனவா. மல்லி என்ற தம்பி, மல்லி கனவா, தம்பி சாப்பிடுறான். அக்காக்கு அக்கா, அக்கா கனவா, அக்கா சாப்பிடுறாள். மாமாக்கு மாமா தான், மாமா கனவா, மாமா சாப்பிடுறார். நெந்தான்னு சொன்னா மாமி, நெண்டா கனவா, மாமி சாப்பிடுறாங்க. பேனா மருமகன், பேனா கனவா, மருமகன் சாப்பிடுறான். பல்லா கனவா, நாய் சாப்பிடுது. சரியா? குக்குலை, குக்குலை கனவா, கோழி ஒன்று சாப்பிடுது. இந்த மாதிரி என்னத்தை வேணுமென்றால் நீங்க போடலாம். ஆனா இது ஒரே ஒரே சொல்தான் வரும், லேசு. இப்ப இது சில நேரத்துல நீங்க இங்கிலீஷ் மாதிரியும் யோசிக்கலாம். இப்ப ஐ, வி, யூ, தே, அதுக்கெல்லாம் ஈத்தானே வரும் ஒரே மாதிரி. ஆனா சிங்குலருக்கு மட்டும் சில நேரத்துல எஸ் சேரும்னே. ஆனா இதுல அப்படி இல்லை. இங்கிலீஷ மாதிரி இருந்தாலும் அதை விட லேசு. எல்லாத்துக்குமே ஒன்றே ஒன்றுதான், எல்லாத்துக்குமே ஒரே ஒரு சொல் தான் வரும். அப்ப அப்படி பார்க்கக்குள்ள இது சரியான லேசு. நம்மள டியூட்ல வந்து இதுல 2வது பகுதியில நிற்கும். 50 வினைச்சொற்கள் 4 சார்ட்ல இருக்குதானே, 4 சார்ட்ல இப்படி பிரிச்சு பிரிச்சு போட்டுக்கோங்க. அது 2வதுல பாருங்க நவா நவாண்டு இருக்கும். அதை பார்த்து உருவாக்கணும்னா சரி. இப்ப பார்த்து நாம நிகழ்காலத்துக்கு இந்த நவாண்டு வரும்னு சொல்லி, நிகழ்காலத்துக்கு இந்த நவாண்டு வரும். நவாண்டு வாரது சரிதானே, என்னவாண்டு வாரது நிகழ்காலத்துக்கு வரும். இன்னொரு பிளஸ் பாயிண்ட் அல்லது இன்னொரு போனஸ் டிப்ஸ் ஒன்று நமக்கு என்னண்டா, இவர் வந்து எதிர்காலத்துக்கு நாங்க பயன்படுத்தலாம், எதிர்காலத்துக்கும் பயன்படுத்தலாம். அப்ப நவாண்டு வாரது நிகழ்காலத்துக்கு வரும், எதிர்காலத்துக்கும் வரும். இது எப்படின்னு சொன்னா, எதிர்காலத்தை காட்டுற ஒரு சொல்ல முன்னுக்கு போட்டோம்னு சொன்னா அது எதிர்கால வசனமா மாறும். உதாரணத்துக்கு தெங் மாம கனவா, தெங்கன்னு சொன்னா இப்ப, தெங் மாம கனவா, இப்ப நான் சாப்பிடுறேன்.
நாளைக்கு நான் சாப்பிடுவேன் அல்லது நாளைக்கு நான் சாப்பிடுறேன் அப்படி சொல்லும் போது கேட்ட மாமா கனவா நாளைக்கு நான் சாப்பிடுறேன், கேட்ட மாமா கனவா நாளைக்கு நான் சாப்பிடுறேன், நாளைக்கு சாப்பிடுறேன், நாளைக்கு நான் வாரேன், இப்ப நான் வாரேன், தெங் மாமா என்னவா போல சொல்றேன், தெங் மாமா என்னவா இப்ப நான் வாரேன், நாளைக்கு நான் வாரேன் சொல்லுங்க, நாளைக்கு நான் வாரேன். அது ஒரு எதிர்கால சொல்லுன்னு எதிர்கால ஒரு வசனம் உண்டு. நாளைக்கு தான் வருவேன், இன்றைக்கு வர மாட்டேன், நாளைக்கு வரேன். கேட்ட மாமா என்னவா? அப்ப நவாண்டு வாரத நிகழ்காலத்துக்கும் பயன்படுத்தலாம், எதிர்காலத்துக்கும் பயன்படுத்தலாம். நவாண்டு வாரத எதிர்காலத்துக்கும் பயன்படுத்தலாம், நிகழ்காலத்துக்கும் பயன்படுத்தலாம். சரியா? அப்ப அதுக்கு எப்படி எதிர்காலமா நாங்க மாத்துறேன்னு சொன்னா முன்னுக்கு எதிர்காலத்தை காட்டோடு சொல்லொண்டு போட வேணும். கேட்ட பஸ்ஸே பிறகு பஸ்ஸே மாமா கனவா பிறகு நான் சாப்பிடுறேன், பஸ்ஸே மாமா கனவா பிறகு நான் சாப்பிடுவேன், அல்லது பிறகு நான் சாப்பிடுவேன் எதிர்காலத்தை குறிக்கும், பிறகு நான் சாப்பிடுவேன், பிறகு நான் சாப்பிடுவேன், ரெண்டுக்குமே பஸ்ஸே மாமா கனவா இந்த மாதிரி நாங்க போடலாம். அப்ப மாமா கனவான்னு சொன்னா எதிர்காலம், தெங் மாமா கனவான்னு சொன்னா நிகழ்காலம். இப்ப நான் சாப்பிடுறேன், தெங் மாமா கனவா இப்ப நான் சாப்பிடுறேன், தெங் மாமா பத் கனவா இப்ப நான் சோறு சாப்பிடுறேன், தெங் மாமா பத் கனவா இப்ப நான் சோறு சாப்பிடுறேன், ஹெட்ட மாமா பத் கனவா நாளைக்கு நான் சோறு சாப்பிடுறேன். இன்றைக்கு பிரியாணி சாப்பிடுறீங்க, இப்ப நாளைக்கு என்ன மாதிரி நாளைக்கு நான் சோறு சாப்பிடுறேன், இன்றைக்கு சரி இன்றைக்கு நாளைக்கும் சாப்பிடல பிரியாணி, நாளைக்கு நான் சோறு சாப்பிடுவேன், சோறு சாப்பிடுறேன், ரெண்டுக்குமே ஹெட்ட மாமா பத் கனவா. சரியா? அப்படியே வரும். இது எல்லாத்துக்குமே இப்படிதான் வரும். எதிர்காலம் பார்க்கக்குள்ள நான் இன்னும் விளங்கப்படுத்தா. இப்ப இந்த நவாண்டது எப்படி எல்லாம் வரும்னு சொல்றேன். அப்ப நிகழ்காலத்துக்கு ஒரு நவாண்டு வரணும்னு சொல். இப்ப நீங்க அதுலயே நிக்க கூடாது. நவாண்டு வந்தா நிகழ்காலம் தான் அப்படி யோசிக்க கூடாது. நவாண்டு வர்றது நிகழ்காலத்துக்கும் வரும், எதிர்காலத்துக்கும் வரும். இப்ப தமிழ்லயும் அப்படி இருக்கு. இப்ப கிரார் என்று வாரது நிகழ்காலத்துக்கும் வரும், எதிர்காலத்துக்கும் பயன்படுத்துவாங்க. இப்ப நான் போகிறேன் அல்லது அவர் வேலைக்கு போகிறார், இல்ல அது கண்ணம் நான் சொல்லி தருவேன், அது எதிர்காலம். இப்ப அவர் வேலைக்கு போகிறார், அவர் வேலைக்கு போகிறார் என்று சொல்றது அது நிகழ்காலம். இந்த நியூஸ் பேப்பர்ல ஹெடிங் எல்லாம் போடுவாங்க பாருங்க, நாளை அமெரிக்க ஜனாதிபதி இலங்கை வருகிறார், நாளை இலங்கை வருகிறார் அமெரிக்க ஜனாதிபதி, நாளைக்கு தான் வாரார், நாளைக்கு வருவார் என்று சொல்லாம நாளை வருகிறார் அமெரிக்க ஜனாதிபதி நாளை இலங்கை வருகிறார் அப்படி இருக்கும். அல்லது இலங்கை ஜனாதிபதி நாளை அமெரிக்கா செல்கிறார், அது உண்மையாவே செல்கிறார் என்றது பிரசன்ட் டென்ஸ் தான், நிகழ்காலம். ஆனா அதை நாங்க தமிழ்ல பயன்படுத்துவோம், நாளை இந்தியா செல்கிறார், நாளை இந்தியா செல்வார் என்று சொல்லித்தான் சரியான எதிர்காலத்தை சொல்ல வேணும். ஆனா இப்படி சொல்லுவோம் நாங்க நியூஸ் பேப்பர்ல தலைப்புகள்ல பார்த்துருப்பீங்க, நாளை இந்தியா செல்கிறார். அப்ப தமிழ்லையும் கிரார் என்று வார பிரசன்ட் டென்ஸ நிகழ்கால சொல்ல நிகழ்கால பகுதிய நிகழ்காலத்துக்கு பயன்படுத்துவாங்க, எதிர்காலத்துக்கும் பயன்படுத்துவாங்க. அதே மெதட்ல நவாண்டு வார இந்த பகுதிய நிகழ்கால சொல்லுண்ட நிகழ்காலத்துக்கும் பயன்படுத்தலாம், எதிர்காலத்துக்கும் பயன்படுத்தலாம். சரியா? நிகழ்காலத்துக்கும் பயன்படுத்தலாம், எதிர்காலத்துக்கும் பயன்படுத்தலாம். ஒரு ஆள் கேட்டாரு, இப்ப கனவான்னு சொல்றது கண்ணமண்டாயின்னு சொல்லி, இது எதிர்காலம், இது நம்ம எதிர்காலம் படிக்கக்குள்ள சொல்லித்தரோம், இதுக்கு அடுத்தது. அப்ப கனவா இது நிகழ்காலத்துக்கு எதிர்காலத்துக்கு வரும். அதே மாதிரி இந்த கனவான்னு சொல்றது கட்டளை சொல்லாவும் வரும், கட்டளையாவும் பயன்படுத்துவாங்க. கட்டளையா உதாரணத்துக்கு நாங்க கட்டளை சொல்லிக்கணும் என்ன பார்த்துனாங்க, கண்ணை சாப்பிடுங்க, கண்ணன்னு சொன்னா சாப்பிடுங்க. இப்ப இந்த கட்டளை சொல்ல எப்படி பயன்படுத்துவாங்கன்னா கனவா, இது என்ன கட்டளை, இதுவும் கட்டளை சொல் தான். சரியா? குழப்புற மாதிரிக்கும் குழம்பாதீங்க. கட்டளை சொல் ஏற்கனவே பார்த்தோம்னா கண்ணை, இது ஒரு கட்டளை சொல். இப்ப நான் சொல்றேன், நவாண்டு வார இந்த நிகழ்கால சொல்லியே கட்டளை சொல்லா பயன்படுத்துவாங்க. அது எப்பன்னு சொன்னா, இப்ப நான் சொல்றேன், தயவு செய்து வெளியில போங்க, தயவு செய்து வெளியில போங்க, கருணாகர்லா எலியட்டை அண்ணன், கருணாகர்லா எலியட்டை அண்ணன், தயவு செய்து வெளியில போங்க, அப்படி வெளியில போங்க, வெளியில போங்க இப்படி சொல்றது தானே, கோபத்துல சொல்றது தானே, வெளியில போங்க, கொஞ்சம் வெளியில போங்க,
பொட்டக் எலியட்டே அண்ணன் கொஞ்சம் வெளியால போங்க, பொட்டக் எலியட்டே அண்ணன். இப்படி பொலைட்டா கொஞ்சம் மரியாதையா நாங்க கதைக்கும் போது கட்டளையா ஒரு ஆள்கிட்ட மரியாதையா சொல்லும் போது இன்ன பயன்படுத்த வேண்டும். அல்லது இன்ன அல்லது இந்த ரெண்டுமே உண்டு. கண்ட அல்லது யண்டன்னு யண்ட யண்ணன்னு பயன்படுத்தலாம், யண்டன்னு பயன்படுத்தலாம். அப்ப இது யனவா. இப்ப இன்னைய கட் பண்ணி நவா போடுறோம், யனவா. இப்ப வெளியால போங்க, கொஞ்சம் வெளியால போங்க, பொட்டக் எலியட்டே அண்ணன். இது கட்டளை தான், கொஞ்சம் வெளியால போங்க. இதுவும் கட்டளை தான், கொஞ்சம் வெளியால போங்க, எலியட்டே அண்ணன், பொட்டக் எலியட்டே அண்ணன், கொஞ்சம் வெளியால போங்க. இதுக்கு அவர் சிலவரை சொல்லுவார், இல்ல நான் இவிடத்தான் இருக்கணும், எனக்கு வேலை இருக்கு, என்னால போயிடாது. இப்படி இந்த பொலைட்டா மரியாதையா நாங்க கட்டளை ஒரு ஆளுக்கு சொல்லும் போது அவர் அதுக்கு ரிப்ளை பண்ணலாம். அவங்களுக்கு இல்ல நான் போயிடாது, சிலரை சந்திச்சு தான் போகணும், அறியப்படுத்தக்கூடாது, நான் இவிடத்தான் இருப்பேன் ரெண்டு இந்த இன்னன்னு சொல்லி கட்டளையா பயன்படுத்தும் போது ரிப்ளை எங்களுக்கு தரலாம் அவர். சரியா? எல்லாத்தையும் தாண்டி எங்களுக்கு ஒரு கோபம் வருந்தானே, சொல்ற உலங்களே அவங்களுக்கு வெளியில அவங்க அப்படி நாங்க அதட்டி சொல்லுவோமே. இப்படி சொன்ன பிறகு சரியா அவர் இருக்க மாட்டார். அவர் இருந்தாருன்னு சொன்னா அவருக்கு நாங்க அடிப்போம் அல்லது கூடுதலா ஏசுவோம். அது ஒரு ஸ்ட்ராங்கான கட்டளையா வரும். இந்த ஸ்ட்ராங்கான கட்டளையா பயன்படுத்தும் போது நல்லா யோசிச்சுக்கோங்க, ஸ்ட்ராங்கான கட்டளையா பயன்படுத்தும் போது இன்னன்னு பயன்படுத்துறல. இப்போது காலங்கள் படிப்போம், இது அப்டேட் சொல்லுங்க, என்ன விலங்குல காலம் தான் படிச்சுட்டாரு. SP 9039. இப்போது காலங்கள் படிப்போம், இது இப்படி சார் சொல்ற. முதல்ல இதை கேளுங்க, சரியானே? இதுவும் காலம் தான் சொல்றேன். காலத்துல நவான வாண்டு வரும், சரியானே? ஒரு காலத்தை காட்டுற சொல் வந்து நவான வாண்டு வரும், நிகழ்காலம். ஆனா நிகழ்காலம் நவான வாண்டு வர்றது நிகழ்காலம் மட்டும்தான். ரெண்டு ஜோதிச்சுட்டு அதுல தொங்கிட்டு நிக்க கூடாதுதான் இதை விளங்கப்படுத்துறேன், சரியானே? நல்லா ஜோதிச்சு கொடுங்க. நவான வாண்டு சொல்றது நிகழ்காலம், அதான் நான் இப்ப படிப்பிச்சு தரேன், நிகழ்காலம். இந்த நிகழ்காலத்துல வர நவானவாண்டு சொல்ற சொல் நிகழ்காலத்துக்கு மட்டும் வராது, இப்படியான பகுதிகளையும் வரும். இதையும் நல்லா புரிஞ்சு கொள்ளணும் என்றதுக்கு இதை விளங்கப்படுத்துறேன், சரியானே? அதனால கொஞ்சம் பார்த்து கொண்டுப்பீங்க குழப்பாம. இப்ப அதுல இன்னும் பயன்படுத்தும் தானே அந்த பொண்ணு, அது வந்து நோமலான கட்டளை சொல். நோமலா நாங்க ஒரு ஆளுக்கு கட்டளை சொல்லும் போது இப்ப நான் சொல்ற இப்ப உங்கள்கிட்ட பொட்டக் பலன் மேக பொட்டக் பலன்னகோ, இதை கொஞ்சம் பாருங்க. நான் சொல்றேன் தானே, இதை கொஞ்சம் பாருங்க. பொட்டக் பலன்னு மேக பொட்டக் பலன்னு, இதை கொஞ்சம் பாருங்க. இது நோமலான கட்டளை. இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன், இதை கொஞ்சம் பாருங்க அப்படி சொல்லும் போது மேக பொட்டக் பலனோ மேக பொட்டக் பலனோ, இதை கொஞ்சம் பாருங்க. இப்படி கொஞ்சம் ஹார்டான முறை, அந்த மாதிரி கொஞ்சம் அதிகமான தொனியில சொல்லும் போது நவா பயன்படுத்தும். அப்ப இறந்த நிகழ்காலம் படிச்சு திரிக்கும் போது நவாண்டு கண்டா, எங்கேயாவது ஒரு சொல்ல நவாண்டு கண்டா இது நிகழ்காலம், வேற ஒன்றும் இல்லை, இது நிகழ்காலம். இப்படி நாம அதுலயே நின்று பார்க்கலாது. நிறைய சிச்சுவேஷன்கள் இருக்கு அதுல, சரியான? இப்போ உதாரணத்துக்கு நீங்க சார் போய் ஒரு ஆபீஸ்ல போகும்போது சார் யானவா இல்ல மல்லி எலியட்டே யானவா என்ன பொருள்? மல்லி எலியட்டே யானவா, தம்பி வழியால போகிறான். மல்லி எலியட்டே யானவா, தம்பி வழியால போறான். இப்படித்தானே உங்களுக்கு நினைப்பீங்க. அந்த தம்பி நீங்க தாண்டுவீங்களேன். அவர் கோபமா சொல்றார், மல்லி எலியட்டேனவா, மல்லி எலியட்டேனவா வேண்டா. நீங்க நினைப்பீங்க தம்பி வழியால போறான், நிகழ்காலம். இப்ப நம்மளுக்கு சொல்லல, ஆனா என்ன பார்த்தானே இவர் சொல்றாரு, யனவான்னு சொன்னா அவர் படிச்சு தந்தவர் நிகழ்காலம் தானே, போகிறார். அப்படி சிச்சுவேஷன் வரும் தானே, அதுக்காக தான் சொல்லித்தரேன், நல்லா பாருங்க. இப்ப நவானவான்னு சொல்றது ஸ்ட்ராங்கான கட்டளையா அதிகமான கோபத்தோட சொல்லும் போது இந்த நிகழ்கால சொல்லையே கோபத்துக்கும் பயன்படுத்துவாங்க. அதுக்காக சொல்லித்தரேன், கொஞ்சம் கேளுங்க, சரியா? வெளியிட்டானவா, வெளியால போங்க. அம்மா காலையில பிள்ளைகளுக்கு சாப்பிடும் போது ஏசுவாவும், இக்மண்ட கனவா டக்குன்னு சாப்பிடுங்க. அப்ப இங்கண்டு வர கட்டளை சொல் வந்து இன்னெல்லாம் முடியுது மட்டும் இல்ல, கனவா என்று சொன்னாலும் இதுவும் இங்கண்டு முடியும். எப்ப கூடுதலா இந்த கோபத்துல ஸ்ட்ராங்கான கட்டளையா சொல்லும் போது நவாண்டு வர நிகழ்கால சொல்லே கட்டளையாவும் மாறும்.
நவானவாண்டு வார நிகழ்கால சாதாரண நிகழ்கால சொல்லொண்டே கட்டளை சொல்லாவும் மாறு. அதிகமான கோபத்தை வெளிப்படுற டைம்ல. இன்னொன்று இருக்குது, கோபம் இல்லாம சரியா, கோபம் இல்லாம அதிகமான அன்போட சொல்லக்குள்ளையும் இந்த நவானவான்றது கட்டளை சொல்ல சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு லவ்வர்ஸ் கதைக்கும் போது, வீட்டுல வைஃப் ஹஸ்பண்ட் வந்து எனக்கு தேத்து நின்று போடுங்களேன் தானவாக்கோ தானம் பிளேன் ஜெக் தானவா பிளேன் நின்று போடுங்க. இப்ப அன்பாவும் சொல்லுவாங்க, அதே மாதிரி ஆணவத்தோட கோபத்திலையும் சொல்லுவாங்க. கூடுதலா கோபத்திலாம் சொல்லுவாங்க. சில விஷயங்கள் மட்டும் நீங்க இதுல நாடகங்கள் பாருங்க. நான் ஒரு மாசம் அப்படி முடியக்கிட்டா போக்குள்ள நாடகங்கள் ஷேர் பண்ணுவேன். படிக்கக்கூடிய மாதிரி நாடகங்கள் உங்களுக்கு விளங்கக்கூடிய மாதிரி அதெல்லாம் விளங்கும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து போகும். சரியா? அப்ப இந்த ஸ்ட்ராங்கான கட்டளையை சொல்லும் போது இதெல்லாம் உங்களுக்கு இனி புரியும் பாருங்க. இந்த ஸ்ட்ராங்கான கட்டளையை சொல்லும் போது நவான்றத பயன்படுத்துவாங்க. நாடகங்கள்ல சும்மா வீடியோக்குள்ள பாருங்க. ஆபீஸ்ல இருக்கிற ஒரு ஆளுக்கு ஏசும் போது நவான்னு தான் ஏசுவாங்க. சில யானவா யாண்ட மெத்தனி யானவா ஒருத்தது போங்க அப்படி ஏசும்போது மெத்தனி யானவா அப்படி சொல்லுவாங்க. அப்ப அது நிகழ்கால சொல்லண்டு அதுலயே நாங்க அவடத்தை நிக்கிறாரு. இது நிகழ்காலம், இவர்த்தந்து போறார், அது இல்லை இவர்த்தந்து போங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப நிகழ்கால சொல்ல நவாண்டு வந்தா நிகழ்காலம் மட்டும்தான் என்று திரிக்க கூடாது. அதுக்காக தான் சொல்றேன். அடுத்த விஷயம் வந்து கட்டளை தானே. இன்னொன்று வந்து இன்னொரு விஷயம் வந்து கேள்வியாகவும் பயன்படுத்துவாங்க. கேள்வி கேட்கிறதால் கேள்வி முறையாகவும் வரும். உதாரணத்துக்கு தனியே சாப்பிடுறீங்க தனியம கனவா. தனியே சாப்பிடுறீங்கன்னு சொன்னா தனியம கனவா சாதாரண ஒரு வசனம். ஒயா தனியம கனவா, நீங்க தனியே சாப்பிடுறீங்க. ஒயா தனியம கனவா, நீங்க தனியே சாப்பிடுறீங்க. இதையே நாம தமிழ்லையும் இதையே இந்த வசனத்தையே கேள்வியா கேட்போம். எப்படி அந்த பாடி லாங்குவேஜ் கொடுத்து அந்த கேள்வி மாதிரி அந்த வசனத்தை ஃபீலிங்க மாத்தி கேள்வி மாதிரி கேட்போம். தனியே சாப்பிடுறீங்க, ஆனா எப்படி முடியும்? சாப்பிடுறீங்க என்றுதான் முடியும். தனியே சாப்பிடுறீங்களா என்று கேட்காம தனியே சாப்பிடுறீங்க அப்படி கேட்போம். அப்ப அந்த அர்த்தம் வந்து கேள்வியா போய் மாறும் அங்க. ஆனா உண்மையாவே கேள்வி இல்ல. கேள்வி இல்லாத வசனத்தை கேள்வி மாதிரியே நாங்க கேட்போம். தனியே சாப்பிடுறீங்க, தனியமா கனவா, தனியே சாப்பிடுறீங்க. இதே ஃபீலிங்கோட இந்த நவானவான்றது கேள்வி மாதிரியும் சிங்களத்துல பயன்படுத்துவாங்க. இப்ப தாத்தா இன்னவா, அப்பா இருக்கிறார். தாத்தா இன்னவா, அப்பா இருக்கிறார், சாதாரண வசனம். இப்போ ஒரு நாள் போய் கேட்பாரு, மல்லி தாத்தா இன்னவா, தம்பி அப்பா இருக்கிறார். அதாவது அப்பா இருக்காரா என்ற மாதிரி இந்த நவானவான்றதே கேள்வி மாதிரி கேட்பாங்க. இதெல்லாம் ஊருக்குள்ள சிங்களம் கதைக்கிறாங்களே அவங்கள்ட்ட இருந்துதான் நாங்க இதெல்லாம் பழகலாம். இந்த நாடகங்கள்ல பார்த்துதான் பழகலாம். சில நேரத்துல படிச்சுதார்கள் இதெல்லாம் படிச்சு தர மாட்டாங்க. இந்த நவான்னு சொன்னா நிகழ்காலம், சில நேரத்துல இந்த எதிர்காலத்துக்கும் இதை பயன்படுத்தலாம். இதுல தான் சொல்லி தருவாங்க. இதெல்லாம் நீங்க பயன்படுத்தினால்தான் சிங்களாக்களோட உங்களுக்கு கதைக்கும் போது விளங்கும். கோபத்திலையும் இந்த நவான்றதை பயன்படுத்துவாங்க. கேள்வி கேட்கும் போதும் இந்த நவான்றதை பயன்படுத்துவாங்க. நீங்க ஆபீஸ்ல வேலை செய்யறாங்களா இருந்தா சிங்களாக்களோட இந்த அனுபவம் படிப்பீங்க. மச்சான் சார் இன்னவா, சார் இன்னவாண்டா சார் இருக்கிறார், ஆனா அதை கேள்வி மாதிரி கேட்பாங்க. சார் இன்னவா, சார் இருக்காரா, அந்த மாதிரி. இப்ப சில நேரத்துல நாங்க வீட்டுல அம்மா கிட்ட போய், அம்மா பசிக்குது, சாப்பிட ஏதாவது இருக்கு அப்படி கேட்போம். நாங்க கதைக்கிறல ஒன்று ரெண்டு வீட்டுல இருக்காங்கன்னு சொல்லலாம். ஆனா தமிழ்ல அந்த நடைமுறை இருக்கு. சாப்பிட ஏதாவது இருக்கு, பசியா இருக்கு, சாப்பிட ஏதாவது இருக்கு, அப்படி சாப்பிட ஏதாவது இருக்கு என்று சொன்னா அது ஒரு கேள்வி இல்லாத வசனம். அதையே நாங்க கேள்வி மாதிரியும் பயன்படுத்தோம். சாப்பிட ஏதாவது இருக்கு, கண்ணமனோரி தீயனவா என்று சொன்னா இருக்கு. அதாவது உயிரில்லாத ஏதாவது சாமான்கள் இருக்குன்னு சொல்லும்போது தீயனவா. அப்ப அதையே கேள்வி மாதிரி சொல்லுவாங்க. உண்மையாவே கேள்வியா உருவாக்குன்னு சொன்னா நவாக்கு பக்கத்துல தே போடுவோம். தீயனவாத இருக்கா. நான் சொல்றேன், இந்த நிகழ்கால சொல்லிதான் நவாண்டு வாரது அதை கேள்வி மாதிரியும் பயன்படுத்துவாங்க. கண்ணமனோரி தீயனவா, சாப்பிடுதா இருக்கு, பத்தியனவா, சோறு இருக்கு, பத்தியனவா, சோறு இருக்கு, அந்த மாதிரி. அதே மாதிரி இப்ப சிந்துக்கியனவா,
என்று சொன்னா பாட்டு படிக்கிறது. சிந்துக்கியனவா பாட்டு படிக்கிறது. ஒயா சிந்துக்கியனவா நீங்க பாட்டு படிக்கிறீங்க. ஒயா சிந்துக்கியனவா நீங்க பாட்டு படிக்கிறீங்க. நீங்க பாட்டு படிக்கிறீங்க. நீங்க பாட்டு படிக்கிறீங்க. அல்லது நீங்களும் சொன்னா ஒயாத் இத்தனை வரும். ஒயாவோட இத்தனை சேர்ந்தா ஒயாத் நீங்களும். நீங்களும் பாட்டு படிக்கிறீங்க. ஒயாத் சிந்திக்கணுவா ஒயாத் சிந்திக்கணுவா நீங்களும் பாட்டு படிக்கிறீங்க. அப்படி வரும். இப்ப இமீடியட்டா நான் இப்ப சொல்லித்தரதுல நீங்க பார்க்கணும்னு ஆசைப்பட்டா நீங்க எனக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் போடுங்க. நான் வீடியோ இருக்கு அதுக்கெல்லாம் நாடகங்கள் அல்லது அந்த இன்டர்வியூ மாதிரி எடுத்த யூடியூப்ல அதுல இந்த செகண்ட்ல இந்த நிமிஷத்துல பாருங்கன்னு காட்டுறேன். அதை நீங்க பார்க்கலாம். அப்ப உங்களுக்கு தெரியும் தானே. இப்ப நம்பக்கூடிய மாதிரி இருக்கு. அல்லது நாடகங்களை தர அதை பார்த்துவாங்க. இந்த பேட்டர்ன்ல எல்லாம் இருக்கும். இப்ப நான் இதுல சொல்ல வரேன்னு சொன்னா நிகழ்காலத்துக்கு நாங்க நவாண்டு பாவிப்போம். அந்த நவாண்டு வாரது நிகழ்காலத்துக்கு மட்டும் இல்ல, எதிர்காலமா வரும், ஸ்ட்ராங்கான கட்டளையா வரும், கேள்வி மாதிரி வரும். இந்த 4 முறையாவும் இந்த நவாண்டு வரும். அது நல்லா ஞாபகம் வச்சு கொள்ளும். இதுல நிகழ்காலத்தை பழப்பிச்சுட்டு இதுக்கு பிறகு நான் உங்களுக்கு இதை சொல்லித்தரேன். டைம் இருந்தா எதிர்காலத்துல போவோம். சரியா? இப்ப நிகழ்காலத்துல நவாண்டு வாரது பொதுவா நிகழ்காலத்துக்கு வரும். ஆனா நவாண்டு வந்தா நிகழ்காலம் மட்டும்தான் என்ற அர்த்தம் இல்லை. எதிர்காலமாகவும் வரும், கட்டளையாகவும் வரும், கேள்வியாகவும் வரும். உதாரணத்துக்கு என்னவா சார் இப்ப வருகிறார். சார் தெங் என்னவா மம கொலம்ப யானவா மம கொலம்ப யானவா நான் கொழும்புக்கு போகிறேன். மம கொலம்ப யானவா கொழும்புக்கு போகிறேன். சரியா? கொலம்பட்டன்னு சொல்லலாம், கொலம்பன்னு சொல்லலாம், பிரச்சனை இல்லை. சரியா? ஏயாலா அவங்க பத் கனவா அவங்க சோறு சாப்பிடுறாங்க. அவங்க சோறு சாப்பிடுறாங்க. பக்கத்துல ஒரு ஆள் இருக்கா, அந்த கோயில் விசேஷம் வந்தா வெடிக்கட்டு கொடுத்துறது 10,000க்கு எல்லாம் கொடுத்துவாங்க. அந்த சவுண்ட் கேக்குதா? எஸ் நோடு போடுங்க. சவுண்ட் கேக்குதா? போரா டிஸ்டர்ப் ஆயிருக்கு. கேட்கலையா சவுண்ட்? சரி. ஏலா பத் கனவா அவங்க சோறு சாப்பிடுறாங்க. ஏலா பத் கனவா அவங்க சோறு சாப்பிடுறாங்க. இது நிகழ்காலத்துக்கு நாங்க 2-3 வசனத்தை எடுப்போம். அதே ஓகே. அதே மாதிரி எதிர்காலத்துக்கு இப்ப தெங் அண்டு வருத்த போட்டோம்னா தெங் தெங் ஏலா பத் கனவா இப்ப அவங்க சோறு சாப்பிடுறாங்க. ஏயாண்ட அவர், ஏயாலாண்ட அவங்க பன்மை. தெங் ஏலா பத் கனவா. ஓகே, இனி பொறுத்தவரை தெங் ஏலா பத் கனவா அவங்க இப்ப சோறு சாப்பிடுறாங்க. இப்படி வரும். இதுக்கு பாருங்க, கேட்ட மம கொலம்ப யானவா. அப்ப நாளைக்கு நான் கொழும்புக்கு போகிறேன் அல்லது போவேன். போகிறேன் அல்லது போவேன், ரெண்டுக்கும் எடுக்கலாம். நாளைக்கு நான் கொழும்புக்கு போறேன். இது ஒரு எதிர்கால வசனம். நாளைக்கு நான் கொழும்புக்கு போறேன். கேட்ட மாமா கொலம்பையானவா நாளைக்கு நான் கொழும்புக்கு போறேன், நாளைக்கு நான் கொழும்புக்கு போவேன். இப்படி சொல்லும் போதும் இந்த நவாண்டு பாவிக்கிறத நீங்க பாவிக்கலாம். ஹெட்ட கொலம்பையானவா நாளைக்கு நான் கொழும்புக்கு போறேன். ஹெட்ட மாமா கொலம்ப யானவா நாளைக்கு நான் கொழும்புக்கு போவேன். இது 2 அர்த்தமும் இதுல வரும் நவாண்டு. சரியா? ஹெட்ட மாமா கியனவா ஹெட்ட மாமா கியனவா நாளைக்கு நான் சொல்றேன். ஹெட்ட மாமா கியனவா நாளைக்கு நான் சொல்றேன். ஹெட்ட மாமா கியனவா நாளைக்கு நான் சொல்றேன். அதே மாதிரி தெங் மாமா கியனவா இப்ப நான் சொல்றேன். தெங் மாமா கியனவா. தெங் மாமா அகனவா இப்ப நான் கேட்கிறேன். தெங் மாமா அகனவா இப்ப நான் கேட்கிறேன்.
கெட்டமாமா அகனவா. நாளைக்கு நான் கேட்பேன், நாளைக்கு நான் கேட்பேன், நாளைக்கு நான் கேட்கிறேன். கெட்டமாமா அகனவா, நாளைக்கு நான் கேட்கிறேன். இந்த மாதிரி நவானவாண்டு வாரது இப்படி வரும். இந்த நிகழ்காலம் மட்டும்தான் என்று யோசிச்சிருக்காங்க. நவானவாண்டு வாரது நிகழ்காலத்துக்கு வரும், எதிர்காலத்துக்கு வரும், ஸ்ட்ராங்கான கட்டளையா வரும், அதே மாதிரி கேள்வியாவும் வரும். அப்ப இனி பாருங்க, உங்களுக்கு அந்த அப்படி ஏசும் போதெல்லாம் நவானவாண்டு போட்டு ஏசுவாங்க நாடகங்கள்ல. இனி உங்களுக்கு அது விளங்கும், மறக்காது. சரியா? எனவா மெத்தனி மெத்தனி எனவா அப்படி ஏசுவாங்க. மெத்தனின் யானவா இவடத்திலிருந்து போங்க. மெத்தனன்னு சொன்னா இவடத்த இந்த இடத்தில், இன்னன்னு சொன்னா இருந்து. நாம் சொல்லித்தந்த என்னன்றது போன் எக்கென் டவுன்லோட் கரන්න පුළුවන්. போனில் இருந்து டவுன்லோட் பண்ணலாம். அந்த என் தான் இவடத்த வரும்போது, சொல்லுக்குள்ள வரும்போது இன்னென்று வரும். அப்ப என் போன் எக்கென் டவுன்லோட் கரන්න, போனில் இருந்து டவுன்லோட் பண்ணுங்க. கூகுள் எக்கென் டவுன்லோட் கரන්න, கூகுளில் இருந்து. அப்ப இவடத்த எப்படி சொன்னா மெத்தனின்னு சொன்னா இந்த இடத்தில் இருந்து. யானவா போங்க, யானா மெத்தனி போங்க இடத்துல இருந்து, அப்படி வரும். எலியடேனவா இது கட்டளை. எலியடேனவா வெளியால போங்க, எலியடேனவா வெளியால போங்க, அந்த மாதிரி வரும். இப்ப அம்மா சொல்லுவாவு பிள்ளைகளுக்கு இக்மனட்ட கனவா, இக்மனட்ட. இதெல்லாம் நீங்க தேடி தேடி பாருங்க, எந்த புத்தகத்திலயுமே இருக்காது. சரியா? எனக்கு அந்த சிங்கள பிரெஞ்சு இருக்கிறதால இப்ப நான் நாடகங்கள் பார்க்கக்குள்ள எனக்கும் தெரியாது. இப்படிதான் நான் கண்டுபிடிச்சது. நாடகங்கள் பார்க்கக்குள்ள அதுல ஒரு வசனம் வந்தது, எனக்கொட்ட எனக்கொட்ட அகனவா அல்லது பலனவா, எனக்கொட்ட பலனவான் வந்தது. எனக்கொட்ட பலனவா. இப்ப ஒரு ஆள் போறார், மிஸ்டர் வந்து போறார் எங்கேயோ. அப்ப அவர் சொல்லுவோம் எனக்கொட்ட பலனவா. இது உங்களுக்கு தெரியாது. இதுல அர்த்தம் வந்து வரும்போது. இதை சொல்லி இதுக்கு பிறகு சொல்லி தருவேன் அடுத்தடுத்த பாடங்கள்ல. எனக்கொட்டன்னு சொன்னா வரும்போது, எனக்கொட்ட வரும்போது. பலனவான்னு சொன்னா பாக்குறார், பலனோட பாக்குறாரானே. அப்ப ஒரு ஆள் போறாரு, அப்ப சத்தமா சொல்லுவாரு எனக்கொட்ட பலனவா. ஒரு வைஃப் வந்து மிஸ்டர்ட்ட சத்தமா சொல்றாவு, அந்த கோவம் மாதிரி. அது ஸ்ட்ராங்கான கட்டளை. எனக்கொட்ட பலனவா, எனக்கொட்ட பலனவா அப்படின்னு. அப்ப நாங்க பலனவாண்டா பாக்குறாரு தானே, ஏன் அப்ப பாருங்கன்னா பலன் சொல்லணும் அப்படி. இப்ப அவர் சொன்னாரு, இந்த ஸ்ட்ராங்கான ஒரு கட்டளையா சொல்லும் போது நாங்க நவாண்டு இப்படி பயன்படுத்துவோம். அதுல இருந்தா நான் இப்படி கண்டுபிடிச்சு படிப்பிச்சு கொடுக்குறேன். இதெல்லாம் புத்தகங்கள் இருக்கவே இருக்காது. நீங்க நாடகங்களை பாத்தீங்கன்னா இது உண்மையா பொய்யாண்டு உங்களால புரிஞ்சு கொள்ள முடியும். அதே மாதிரி கேள்வி அதுல எல்லாம் புத்தகங்கள் எல்லாம் இல்ல. நவாண்டு சொன்னா நிகழ்காலம், பிறந்த காலத்துக்கும் பயன்படுத்தலாம். அப்படிதான் புத்தகங்கள் இருக்கு. சரியா? அப்ப எனக்கொட்ட பலனவா வரும்போது பாருங்க, இது ஒரு ஸ்ட்ராங்கான கட்டளை. அதே மாதிரி இந்த கட்டளை வந்து அன்பாவும் வரும், அகங்காரம் ஆணவம் அதாவது கோபத்தோடையும் வரும். ரெண்டு மாதிரியும் பயன்படுத்துவாங்களா. ஆனா இப்படி சொன்னா, அன்புல சொன்னாலும் கோபத்துல சொன்னாலும் இந்த நவா போட்டு கட்டளையா சொல்லும் போது அதுக்கு பிறகு அதுக்குரிய செயல் நடக்க வேணும். இல்லாட்டி விளைவுகள் பாரதூரமா இருக்கு. அதை ஞாபகம். அந்த சூழ்நிலையெல்லாம் இப்படி நவான்னு சொல்லுவாங்க. ஒரு ஆளுக்கு ஏசினமாட்டா எலிட்டானவா அப்படி ஏசினாண்டா அவருக்கு நிறைய கோபம் வந்துட்டு போகாட்டி அந்த இடத்துல இருந்து பிடிச்சி கழுத்தை பிடிச்சி தள்ளி விடுவார், இல்லாட்டி அடிப்பார், இல்லாட்டி கூடுதலா ஏசுவார். அப்படியான ஒரு சிச்சுவேஷனுக்கு பிறகுதான் இந்த ஸ்ட்ராங்கான கட்டளையா சொல்லுவாங்க. ஏன்னா வெளியில போங்க அப்படி. நோமலா சிரிச்சு கை திரிக்கும் போது கொஞ்சம் வெளியில போங்க அப்படி நோமலா சொல்லும் போது எலியட்டான்னு அவரு கோபம் இல்லை. அந்த நேரம் ஸ்ட்ராங்கான கட்டளை இல்லை. அவர் சில நேரத்துல இல்ல நான் பரவாயில்ல படுத்து இருக்கேன் சொன்னா ஒண்ணு சொல்ல மாட்டாரு. அதுக்கு இப்ப எலியட்டான்னு சொல்லும் போது இல்ல நான் இவர்தான் இருப்பேன் கொஞ்ச நேரம் சொன்னாருண்டா இவர் அதுக்கப்புறம் ஒண்ணும் சொல்ல மாட்டார். சரி நீங்க இருந்தாலும் சரியா போனாலும் சரி எனக்கு பிரச்சனை இல்லை என்று விட்டுருவார். ஆனா நவான்னு சொல்லி கட்டளையா ஒரு ஸ்ட்ராங்கான கட்டளையா சொல்லும் போது இப்படி கட்டளையில ஏசின பிறகு அவர் அவர்த்த இருக்க மாட்டார். அப்படி ஒரு சிச்சுவேஷன். அப்படி இருந்தாருன்னு சொன்னா அவருக்கு அடிவிலும் ஏசுவார், வேற என்னவோ நடக்க போகுது என்ற அர்த்தம். அந்த டைம்ல நவாண்டு ஸ்ட்ராங்கான கட்டளையா சொல்லுவாங்க. அதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சிச்சுவேஷன் விளங்கு நாடகத்துல. சரியா? இப்ப அது இப்படி வரும். இப்ப இதுல பகுதிகளை பார்க்கணும். இதுல பகுதிகளை ஏற்கனவே நாங்க
பாத்துனாங்க பகுதிகளை என்னன்ற பகுதிகளை பாத்துனாங்க என்னன்னு. உதாரணத்துக்கு எண்ணன்னு வாக்குமே, எண்ண த, எண்ண லூ, எண்ண கோ, எண்ண ஓன, எண்ண எப்பா, எண்ண புழுவா, இந்த மாதிரி பாத்துனாங்க. இது கட்டளை சொல்ற பகுதிகள் இந்த மாதிரி பாத்துனாங்க. இப்ப நாங்க பார்ப்போம் இந்த நவானவாண்டு பாற பகுதிகள் எடுத்து நவானவான்ற சொல்லோட இதுல ஒன்றையும் கட் பண்ணாம இதே மாதிரி இதுல பகுதிகளை சேர்த்து பார்ப்போம். இப்ப மம மம எண்ணத நான் போகவா, மம எண்ணத நான் போகவா, எண்ணலு போகட்டாம். இந்த இடத்துல லூ வந்து இட்டாம் வந்து என்ன இட்டாம், எண்ணலு போகட்டாம், ஒயாட்ட எண்ணலு உங்களை போகட்டாம், ஒயாட்ட எண்ணலு உங்களை போகட்டாம். இப்படி வரும். எண்ணக்கோ போங்களேன், எண்ண ஓன போக வேணும். இப்படி எல்லாம் இதுல பகுதிகள் பார்த்தினாம உங்களுக்கு ஞாபகம் இருக்கு. இப்ப பார்ப்போம். இப்ப ஒயா யனவான்னு சொன்னா நீங்க போறீங்க, நீங்க போறீங்க. இப்ப த போட்டோம்னு சொன்னா இது வந்து லா என்றதோட மாறு. ஒயா யனவாத நீங்க போறீங்களா, ஒயா யனவாத நீங்க போறீங்களா, சரியா? இப்ப எண்ணதன்னு சொன்னா ஒயா எண்ணதன்னு சொன்னா அது சரியான வசனம் இல்ல. ஒயா எண்ணதன்னு சொன்னா நீங்க போகையா, ஒயா எண்ணத நீங்க போகையா, அதாவது இவர்த்த எண்ணத ஹதன்னே, நம்ம ஹதன்னேன்னு சொல்லி ஒயா எண்ணத ஹதன்னே நீங்க போகவா போறீங்க, நீங்க போக பாக்குறீங்க, நீங்க போகையா போறீங்க, அப்படி அர்த்தத்துலாம் வரும். இந்த ஒயாண்டு பார்க்கும்போது அதுக்கு பக்கத்துல ஒரு சொல்லு சேர்க்க வேணுமா. ஒயா எண்ணத ஹதன்னே, ஒயா கண்ணத ஹதன்னே நீங்க சாப்பிடையா போறீங்க, ஒயா பலன்னத ஹதன்னே நீங்க பாக்கையா போறீங்க, ஒயா கியன்னத ஹதன்னே நீங்க சொல்லையா போறீங்க. இந்த மாதிரி கட்டளை சொல்லோட த சேர்ந்தா இதுக்கு பக்கத்துல என்னத ஹதன்னே ரெண்டு முடிக்கணும். ஆனா இதுல வந்து ஒயா யனவாண்டா நீங்க போறீங்க, அதை கேள்வியாக்கும் போது த சேர்ப்போம். ஒயா யனவத நீங்க போறீங்களா, சார் யனவத சார் போறார், சார் போறாரா, சார் போறாரா, போறார் அதுக்கு பக்கத்துல ஆ, அப்ப போறாரா. சார் யனவத சார் போறாரா, மல்லி யனவத தம்பி போறாரா, மல்லி எனவத தம்பி வாரான், மல்லி எனவா, மல்லி எனவாத தம்பி வாரானா, மல்லி எனவாத தம்பி வாரானா, அப்படி வரும். இப்ப ஏயா கனவா அவர் சாப்பிடுறார், ஏயா கனவாத அவர் சாப்பிடுறாரா, அம்மா உயனவா அம்மா சமைக்கிறாங்க, அம்மா உயனவத அம்மா சமைக்கிறாங்களா, மம உயர்னத நான் சமைக்கவா அல்லது நான் சமைக்கையா, மம உயர்னத, சரியா? அம்மா உயனவத அம்மா சமைக்கிறாங்களா, வித்தியாசம் இருக்கு. இப்ப மம என்னத நான் வரையா, மம என்னத நான் வரையா, மம எனவாத நான் வாரதா, நான் வாரதா, மம கேட்ட என்னவா நான் நாளைக்கு வாரேன், மம கேட்ட என்னவாது நான் நாளைக்கு வாரதா, மம கேட்ட எனவா. இப்ப நான் போகையாட்டு இருக்கும்போது டவுட் வச்சு கொள்ளுங்க, கிளாஸ் முடிய கேளுங்க, நோட் பண்ணி வச்சு கொள்ளுங்க, கதைக்கு சந்தர்ப்பம் சத்தம் போட கேட்கலாம். இப்ப மம எண்ணதன்னு சொன்னா நான் போகையா, மம எண்ணத நான் போகையா, எண்ணெய்க்கு பக்கத்துல போடும் போது மம எண்ணத நான் போகவா, மம எனவாதன்னு சொன்னா நான் போறதா, மம கிட்ட எனவாத நான் நாளைக்கு போறதா அல்லது நான் நாளைக்கு போகணுமா, அதாவது நான் நாளைக்கு போவேன், மம கேட்ட எனவா நான் நாளைக்கு போவேன், மம கேட்ட எனவா நான் நாளைக்கு போறேன். இதுக்கு பக்கத்துல போடும் போது நான் நாளைக்கு போறதா, நான் நாளைக்கு போறதா, அப்படி கேட்கும்போது மம கேட்ட எனவாத நான் நாளைக்கு போறதா, அம்மா நான் நாளைக்கு போறதா, அப்ப சொல்றாங்க நீங்க நாளைக்கு நீ அங்க போ, அவங்கள விட்டு நான் பிறகு வாரேன்னு சொல்லி, நான் நாளைக்கு போறதா, நான் நாளைக்கு போறதா, அவர் அனுப்புங்களேன், நானா போறது, நான் நாளைக்கு போறதா, நான் நாளைக்கு போறதா, அவர் அனுப்புங்களேன், அப்படி சொல்லுதானே, நான் நாளைக்கு போறதா, மம கேட்ட எனவாத எண்ணத போகையா, மம எண்ணத நான் போகையா, மம கேட்ட எனவாத நான் நாளைக்கு போறதா, சரியானே? அது ரெண்டு வித்தியாசம் இருக்கு. அடுத்தது லூ சேர்ப்போம்.
இதுல 50 வினைச்சொற்களுக்கு நம்மட அந்த வேர்ப் சார்ட்ல இது 2வது சார்ட். இது இப்ப 2வது சார்ட்டை படி. ஏற்கனவே 1வது சார்ட் படிச்சிருப்ப என்ன இப்ப நவாவை கட் பண்ணி இந்த எண்ணெயை கட் பண்ணிட்டு நவா போடுவோம். எண்ணெயை கட் பண்ணிட்டு நவா போடுவோம். அது வந்து நிகழ்காலத்தை குறிக்கும். அதே மாதிரி இந்த எதிர்காலத்துக்கு நாங்க பயன்படுத்துவோம். அதே மாதிரி கட்டளையாவும் பயன்படுத்துவோம். சரியா? அதெல்லாம் எக்ஸ்ட்ரா தகவல் உங்களுக்கு. நாங்க நிகழ்காலம் தான் படிக்கிறோம். இப்படியெல்லாம் இப்ப நவாண்டு வேற விஷயங்கள்லயும் வரும்ன்றதை இப்ப சொல்லித்தாங்க. இப்ப யனவா லூன்னு சொன்னா இவர்த்த லூன்னு சொன்னா இட்டாமண்டு வந்துதானே. இந்த இடத்துல லூன்றது ஆமண்டு வரும், இட்டாமண்டு வராது. லூன்றது ஆமண்டு வரும். சரியா? இந்த இடத்துல லூன்றது இட்டாமண்டு வரும். எண்ணலு போக இட்டாம், கண்ணலு சாப்பிட இட்டாம், ஒன்னலு குடிக்க இட்டாம். இது வந்து ஆம். சார் யனவாலு சார் போறார் ஆம், சார் போறாராம், சார் யனவாலு. ஏயா கனவாலு அவர் சாப்பிடுறாராம், அம்மா உயனவாலு அம்மா சமைக்கிறாங்களாம், ஏயா நானவாலு அவர் குளிக்கிறாராம், ஏயா நானவாலு அவர் குளிக்கிறாராம், ஏயா கதாகரணவாலு அவர் கதைக்கிறாராம், அக்கா கியனவாலு அக்கா சொல்றாளாம், அக்கா கியனவா அக்கா கியனவா லூ அக்கா சொல்றாள், அக்கா கியனவா அக்கா கியனவாலு அக்கா சொல்றாளாம், அக்கா கியனவாலு ஒயா என்ன அக்கா சொல்றாளா நீங்க போங்க, அக்கா கியனவாலு ஒயா என்ன நீங்க போங்க, அம்மா உயனவாலு ஒயா என்ன அம்மா சமைக்கிறாங்களா நீங்க போங்க, ஒயா என்னப்பா நீங்க வராதீங்க. இதெல்லாம் நாம படிச்சுதான் பாருங்க. இந்த சின்ன சின்ன விஷயங்கள்லாம் படிச்சுட்டோம். இதை வச்சு அழகா கதைக்கலாம். அம்மா உயனவாலு அம்மா சமைக்கிறாங்களா, ஒயா என்னப்பா நீங்க வராதீங்க, ஒயா என்னப்பா நீங்க வராதீங்க, ஒயா கேட்ட என்ன நீங்க நாளைக்கு வாங்க, ஒயா கேட்ட என்ன நீங்க நாளைக்கு வாங்க, ஒயா பஸ்ஸே என்ன நீங்க பிறகு வாங்க பிறகு வாங்க. இப்படி பாருங்க நம்ம இந்த 3 கிளாஸ் படிச்சதை வச்சே எங்களால சாதிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஏயா வெடக்கரணவாலு சார் வேலை செய்யறாராம், சார் வெடக்கரணவாலு சார் வேலை செய்யறாராம், பஸ்ஸே என்னலு பிறகு வரட்டாம். பாருங்க சார் வெடக்கரணவாலு சார் வேலை செய்யறாராம், சார் வெடக்கரணவாலு சார் வேலை செய்யறாராம், பஸ்ஸே என்னலு பிறகு வரட்டாம், பஸ்ஸே என்னலு பிறகு வரட்டாம். அல்லது தெங் வெடலு இப்ப வேலையா, தெங் வெடலு இப்ப வேலையா, பஸ்ஸே என்னலு பிறகு வரட்டாம். ஒரு இடத்துல ஆமண்டு வரும், ஒரு இடத்துல இட்டாமண்டு வரும். இட்டாமண்டு வர்றது எப்படி, இன்னண்டு வர கட்டளை சொல்லுக்கு பக்கத்துல லூ சேர்ந்தா இட்டாமண்டு வரும். பேர் சொல்லுக்கோ அல்லது நவானவண்டு வர சொல்லுக்கு பக்கத்துல லூ சேரும் போது ஆமண்டு வரும். சரியா? ஆமண்டு வரும். இப்ப 2 விஷயம் பார்த்திருக்கோம். 2 விஷயம். இப்ப யனவாண்டு பார்த்தோம்னு சொன்னா யனவாத போறீங்களா, ஒயா யனவா நீங்க போறீங்க, ஒயா யனவாத நீங்க போறீங்களா, ஏயா யனவாலு அவர் போறாராம், ஏயா யனவாலு அவர் போறாராம். அடுத்தது நே அல்லது நேத, நே அல்லது நேத. இது வந்து என அல்லது தானே என்றதை குறிக்கும். என அல்லது தானே. ஒயா யனவானே நீங்க போறீங்கனே, ஒயா யனவானே நீங்க போறீங்கனே, போறீங்க என்ன யனவானே போறீங்கனே, யனவானே போறீங்க தானே கேள்வி. ஒயா யனவானே போறீங்க தானே, கேட்ட யனவானே கேட்ட யனவானே நாளைக்கு போறீங்க தானே, மல்லி ஒயா கேட்ட யனவானே தம்பி நீங்க நாளைக்கு போறீங்க தானே. பாருங்க மல்லி ஒயா கேட்ட யனவா நேது, ஒயா கேட்ட மல்லி ஒயா கேட்ட யனவா நேது. 5 சொல். இந்த 5 சொல் கொண்ட வசனத்தை ஈஸியா உருவாக்கலாம். நேத மீனிங் இல்லையா, அது நெத்த. முதலாவது 2வது கிளாஸ் சொல்லி தந்தனே நெத்த நெத்த நெத்தன்னு சொன்னாதான் இல்லையா. நே இத இது நேத நம்மளுக்கு தானே. பாருங்க நேத இது நேத.
இது வந்து நெத்தண்டு வரும். நெத்த 3 எழுத்து, இது 2 எழுத்து. நேத யனவா நேத 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 நெத்த நெத்த இல்லையா? சரியா? ஒயா யனவா நேத நீங்க நாளைக்கு போறீங்க தானே? கேட்ட யனவா நேத நாளைக்கு போறீங்க தானே? மச்சான் கேட்ட என்னவா நேத நாளைக்கு வாரீங்க தானே? அல்லது நாளைக்கு வாராதானே? கேட்ட என்னவானே நாளைக்கு வாராதானே? கேட்ட என்னவானே? ஒயா தென் கனவானேத நீங்க இப்ப சாப்பிடுறீங்கதானே? மனம் கொண்டு வருது. நீங்க சாப்பிடுறீங்க தானே? தென் கனவானேத இப்ப சாப்பிடுறீங்க தானே? இப்ப கோல் எடுத்த அம்மாட்ட அம்மா தென் உயனவானேத இப்ப சமைக்கிறீங்க தானே? உயனவானேத அல்லது இப்ப ஆபீஸுக்கு கோல் எடுத்து அந்த ஃபைல இப்ப அனுப்புறீங்க தானே? அர ஃபைலுக்கு எவனவா நேது அந்த ஃபைல அனுப்புறீங்க தானே? அர ஃபைலுக்கு எவனவா நேது. இப்ப நிறைய பேர் வேலை செய்யறாக்கள் நார்மலா வந்திருக்கீங்க. இப்ப நார்மலா இப்ப எப்படி இருக்கலாம்? இப்ப வாகனத்தை நாளைக்கு அனுப்புறீங்க தானே? இப்ப மீன் வியாபாரம் செய்றீங்களோ அல்லது பிசினஸ் செய்றீங்களோ உங்களோட வாகனம் நாளைக்கு வரணும். வாகனைய கேட்ட எவனவானே இது இப்ப எனக்கு தானே அனுப்புறீங்க. அவருக்கு எவனவானே இது கேட்ட எவனவானே இது நாளைக்கு அனுப்புறீங்க தானே? கேட்ட எவனவானே இது நாளைக்கு அனுப்புறீங்க தானே? அல்லது நீங்க அவர்கிட்ட சொல்றீங்க எங்கேயோ 3வது இடத்துக்கு அந்த வாகனம் போகுதுன்னு சொன்னா கோல் எடுத்து நாளைக்கு அனுப்புறீங்க தானே? கேட்ட எவனவானே இது கேட்ட எவனவா. இதெல்லாம் நம்மட சார்ட்ல இருக்கு, வேர்ப் சார்ட்ல இருக்கு பாருங்க. இப்ப வாகனைய கேட்ட எவனவானே இது வாகனத்தை நாளைக்கு அனுப்புறீங்க தானே? வாகனைய வாகனத்தை வாகனத்தை கேட்ட நாளைக்கு எவனவானே இது அனுப்புறீங்க தானே? இப்ப செக்குக்கு நாளைக்கு காசு போடுறீங்க தானே? செக்குக்கு நாளைக்கு காசு போடுறீங்க தானே? எப்படி சொல்றது? செக் செக் எக்கட்ட செக் எக்கட்ட செக்குக்கு செக் எக்கட்ட செக்குக்கு கேட்ட நாளைக்கு காசு சல்லி தானவா போடுறீங்க நேத தானே செக்கு கிட்ட கேட்ட சல்லி தானவானே இது நாளைக்கு செக்கு காசு போடுறீங்க தானே? வாகனைய எவன் நினையது வாகனே எவன் நினையது எவன் நினையதுன்னு சொல்லி தந்தேன் நானா? சரியா? யனவானே போறீங்க யனவானே போறீங்க தானே? யனவானே இத போறீங்க தானே 2 மாதிரி இந்த மாதிரி வரும். அதோட இன்னொரு அர்த்தம் இன்னொரு பகுதி வந்து நாங்க எடுக்கலாம். நேத இப்ப அனுப்பத்தானே என்று கேட்கிற டைம்ல சில வேளை நீங்க கேட்ட மாதிரி எடுக்கலாம். அனுப்பத்தானே யவண்ண நேது அனுப்பத்தானே அது ஓகே. இது அனுப்புறீங்க தானே என்று கேட்கும் போதுதான் யவனவானே இது சரியானே? யவண்ணனேத கதான்னே அனுப்பத்தானே பாக்குறீங்க. யவண்ணனேத கதான்னே அனுப்பத்தானே பாக்குறீங்க. அப்படி சந்தர்ப்பத்துல நாங்க அந்த மாதிரி எடுக்கலாம். இதோட பார்க்கும்போது யவனானே இது அனுப்புறீங்க தானே? யவன்னு சொன்னா அனுப்புறீங்க இல்ல, அனுப்புங்க அனுப்ப. அதெல்லாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அனுப்புங்க அனுப்ப. அப்ப நேத பார்த்தோம். அடுத்தது கோ யவனவா கோ. இப்ப யவன கோன்னு சொன்னா அனுப்புங்களன் யவன கோ அனுப்புங்களன். யவனவா கோன்னு சொன்னாலும் அனுப்புங்களன் தான். யவன கோண்டாலும் அனுப்புங்களன் தான், யவனவா கோண்டாலும் அனுப்புங்களன் தான். இது எப்ப வரும்? கோவத்துல ஏசும் போது நாங்க யவனாக்கோ இக்மேட்ட யவனாக்கோ கோடு சொல்லுவோமே. வாகனைய இக்மேட்ட யவனாக்கோ வாகனத்தை டக்குன்னு அனுப்புங்களேன். வாகனைய இக்மேட்ட யவனாக்கோ செக்கு கிட்ட சல்லி தானாக்கோ செக்குக்கு காசு போடுங்களேன். கூட நாளைக்கு என்ன செய்யறீங்க? செக்குக்கு காசு போடுங்களேன். செக்க கிட்ட சல்லி தானோ ஆக்கோ செக்குக்கு காசு போடுங்களேன். ஃபைலுக்கு எவனோ ஆக்கோ இந்த ஃபைல் அனுப்புங்களேன். அப்படி கொஞ்சம் ஓவரான ஹீட்டோட சாதிக்கும் போது ஃபைலுக்கு எவனோ ஆக்கும். இப்ப எனக்கு அனுப்புங்கன்னா எவனோ ஆக்கும். நீங்க மினிஸ்ட்ரிக்கு அனுப்புங்கன்னு சொன்னா அல்லது 3வது ஒரு நபருக்கு இடத்துக்கு அனுப்புங்கன்னு சொன்னா ஃபைலுக்கு எவனோ ஆக்கும். இந்த ஃபைல் அனுப்புங்களேன். வேலை செய்யணும் சொன்னா இவ்வளவு நாளைக்கு செய்யாம இருக்கீங்க. ஃபைலுக்கு எவனோ ஆக்கும். எவனவா கோ அனுப்புங்களேன். இப்படி இதோட கோவர் சரியா? கோவத்துல கோவர் எவனா கோ அந்த மாதிரி. அடுத்தது யவனவா ஏத்தி இதுல உச்சரிப்பு வந்து சரியா? ஏத்தி இது அயன் இப்படி ஒரு துணு வந்தா இது ஆ இது
அத்தி அத்தி அத்தின்னு சொல்லக்கூடாது அத்தி அத்தி அத்தின்னு சொன்னா பொதுவான பொருள் வந்து போதும். அத்தின்னு சொன்னா பொதுவான பொருள் போதும். மட்ட அத்தி எனக்கு போதும். சல்லி அத்தி காசு போதும். வத்துர அத்தி தண்ணி போதும். சல்லி அத்தி காசு போதும். ஒக்கமா அத்தி எல்லாம் போதும். இந்த மாதிரி பொதுவா சொல்லும் போது அத்தி என்று வரும். சரியா? இப்ப பாருங்க, சல்லி, வத்துர, கேம, ஜீவித்தே, இப்படி பாருங்க. கேம பேர் சொல், சல்லி காசு பேர் சொல், ஷர்ட் இந்த மாதிரி பேர் சொற்களோட அத்தி வரும்போது சல்லி அத்தி காசு போதும், ஜீவித்தே அத்தி வாழ்க்கை போதும், பத் அத்தி சோறு போதும். இந்த மாதிரி பாருங்க, ஒரு பேர் சொல்லோட அத்தி வரும்போது போதும் மட்டும் நேரடி மொழிபெயர்ப்போட வருது. ஆனா இந்த வினைச்சொல்லோட, இது ஒரு வினைச்சொல் என்ன, யனவ அத்தின்னு சொன்னா போகலாம் அல்லது சார் போவாரா இருக்கும். போகலாம் லாம் என்று வரும் அல்லது இருக்கும் என்ற பொருள்ல வரும். லாம் அல்லது இருக்கும். சும்மா குழம்ப கூடாது. அத்தின்னு சொன்னா போதும் தான். அது பேர் சொல்லுக்கு பக்கத்துல வரும்போது அத்தி போதும் என்று வரும். இந்த வினை சொல்லுக்கு பக்கத்துல அத்தி சேர்ந்தா இந்த இங்கிலீஷ்ல மேவின்னு சொல்லுவோம். மேவி கம். இப்ப வருவாரா இருக்கும், போவாரா இருக்கும். இப்ப சரியா? அந்த மாதிரி அல்லது இப்ப போகலாம் அப்படி நம்ம கெஸ் பண்ணி சொல்லுவோம். கெஸ் பண்ணி சொல்றது, அந்த கெஸ் பண்ணி சொல்ற சந்தர்ப்பம் எங்களுக்கு தெரியா, உண்மையா பொய்யான்னு தெரியாது. இப்படி நடக்கலாம் இந்த டைம். அந்த டைம்ல இந்த நவாவோட அத்தி சேரும். இப்ப நான் சொல்றேன், நீங்க எனக்கு ஏசுவீங்களா இருக்கும். கொஞ்சம் பொறுங்களேன் என்று சொல்றதுக்கு, நீங்க இப்ப எனக்கு ஏசுவீங்களா இருக்கும் என்று நான் கெஸ் பண்றேன். மனசுக்குள்ள நீங்க ஏசுவீங்களா இருக்கும். ஒயா பனினவா அத்தி, பனினவாண்டா ஏசுறது. ஒயா பனினவா நீங்க ஏசுறீங்க. நீங்க இப்ப ஏசுவீங்களா இருக்கும். நான் கெஸ் பண்றேன் சும்மா. இப்ப ஒயா பனினவா அத்தி நீங்க ஏசுவீங்களா இருக்கும். சில பேர் வீடியோ பார்த்து சாப்பிடுவீங்களா இருக்கும். நான் கெஸ் பண்றேன். இப்ப வீடியோல ஆஃப் பண்ணி தானே இருக்கீங்க, வீடியோ ஆஃப் பண்ணி தானே இருக்குது. அப்ப நான் கெஸ் பண்றேன், நீங்க சாப்பிடுவீங்களா இருக்கும். நீங்க சில நேரம் சாப்பிடலாம். இப்ப சாப்பிடலாம், சாப்பிடுவீங்களா இருக்கும். 9:15 தானே. வீடியோ பார்த்து சாப்பிடுவீங்களா இருக்கும். சாப்பிடுவீங்களா இருக்கும், சாப்பிடலாம். கனவா அத்தி, ஒயா கனவா அத்தி நீங்க சாப்பிடலாம். இப்ப நான் சொல்றேன், நீங்க வீடியோ பார்த்து இப்ப எழுதுவீங்களா இருக்கும். இல்லாட்டி நீங்க எழுதலாம். லியனவா அத்தி, லியனவா அத்தி, ஒயா லியனவா அத்தி நீங்க எழுதலாம். ஒயா லியனவா அத்தி நீங்க எழுதலாம். நீங்க எழுதுவீங்களா இருக்கும். ஒயா கனவா அத்தி நீங்க சமைக்கலாம். நீங்க சமைப்பீங்களா இருக்கும். நீங்க சமைப்பீங்களா இருக்கும். இப்ப பிரசன்ட் டென்ஸ், நவாண்டு வந்தா பிரசன்ட் டென்ஸ் தானே, நிகழ்காலம் தானே. நீங்க இப்ப சமைப்பீங்களா இருக்கும். இப்ப நான் சொல்றேன், இது இப்ப அந்த இப்ப இது சின்னம் தானே. இப்ப இது சின்னம் தானே. இப்ப இந்த சின்னத்துல நான் சொல்றேன், உங்களுக்கு இது சின்னனா இருந்தாலும் உங்களுக்கு தெரியுமா இருக்கும். உங்களுக்கு தெரியுமா இருக்கும். தெரிகிறதுன்னு சொன்னா, கண்ணால் ஒரு விஷயம் பார்த்து தெரிகிறதுன்னு சொன்னா பேனவா எனக்கு விளங்குது. பேனவா எனக்கு தெரியுது என்று சொல்லுதான், இது எனக்கு தெரியுது. இப்ப சில என்ன சொல்லுங்க, எனக்கு தெரியும்னு சொன்னா மமதாண்ணவா, அந்த தெரிகிறவர். அது ஒரு விஷயம் தெரியுதுன்னு சொல்லும் போது மமதாண்ணவா. கண்ணால் ஒரு விஷயம் பார்த்து தெரியுதுன்னு சொல்லும் போது பேனவா. அப்ப நான் சொல்றேன், இப்ப இது உங்களுக்கு சின்ன எழுத்தா இருந்தாலும் உங்களுக்கு தெரியுமா இருக்கும். உங்களுக்கு தெரியலாம் அல்லது உங்களுக்கு தெரியுமா இருக்கும். பேனவா அத்தி, ஒயாட்ட பேனவா அத்தி உங்களுக்கு தெரியுமா இருக்கும். சரியா? ஒயாட்ட பேனவா அத்தி உங்களுக்கு தெரியுமா இருக்கும் அல்லது உங்களுக்கு தெரியலாம். நான் கெஸ் பண்றேன். இப்ப இது சின்னமா வெளியிருந்தாலும் உங்களுக்கு தெரியுமா இருக்கும். இப்ப நீங்க பார்த்து கொண்டு இருக்கும் போது பிரசன்ட் டென்ஸ்ல உங்களுக்கு தெரியுமா இருக்கும். பேனவா அத்தி நீங்க, இப்ப நான் கெஸ் பண்றேன், நீங்க படிச்சு கொண்டே எழுதுவீங்களா இருக்கும். பிரசன்ட் டென்ஸ்ல ஒயா லியனவா அத்தி நீங்க எழுதுவீங்களா இருக்கும். ஒயா பாடங்கரணவா அத்தி நீங்க படிப்பீங்களா இருக்கும். இத பார்த்துக்கொண்டு நல்லா படிப்பீங்களா இருக்கும். ஒயா பாடங்கரணவா அத்தி, பாடங்கரணவா நீங்க படிக்கிறீங்களா இருக்கும். நல்லா படிக்கிறீங்களா இருக்கும். பாடங்கரணவா அத்தி. இப்ப ஒயா கனவா அத்தி நீங்க சாப்பிடுவீங்களா இருக்கும். நீங்க சாப்பிடலாம்.
கண்ணை புழுவாங்கன்னு சொன்னாலும் சாப்பிடலாம் தான், அது வேற சிச்சுவேஷன். ஒயாட்ட கண்ணை புழுவாங்க, நீங்க சாப்பிடலாம், அதுவும் சரி, அது வேறது. இது நவானவாவோட சேர்ந்து ஆக்டிவ் ஆறதும் இது சந்தேகம். அது நீங்க சாப்பிடலாம்னு சொல்றது நான் வந்து அனுமதி கொடுக்குறேன். சரி நீங்க சாப்பிடுங்க, சாப்பிடலாம், இப்ப டைம் சரி நீங்க சாப்பிடலாம், அது நான் அனுமதி கொடுக்குறேன், சந்தேகம் இல்லை. வேட்ட கண்ணை புழுவா நீங்க சாப்பிடலாம், கண்ணு நீங்க சாப்பிடுங்க, இது நான் கெஸ் பண்றேன். கனவாத்தி நீங்க எப்ப சாப்பிடலாம் கெஸ் பண்றேன். அந்த அந்த சிச்சுவேஷன்ல விளைய கொள்ளுங்க. சில பேர் மெசேஜ் பண்ணி கொள்றீங்க, அப்படி வருமா இப்படி வருமா அப்படி இல்லையாண்டு, அதான் சொல்றேன். அப்படி டவுட் இருந்தா கேளுங்க. 10 நிமிஷத்துக்கு பிறகு கேளுங்க. இப்ப கனவாத்தி சாப்பிடலாம் கெஸ் பண்றோம், அப்படி ஒன்று வரும். சரியா? அடுத்து வந்து அடுத்தது நம், அதோட சேர்த்து நம்மன்றது கொண்டு வரும். இப்ப என்னவா என்ற ஒரு போடுவோமே, என்னவா அடுத்து நம்மன்னு சொன்னா என்றால், நம்மண்டா என்றால், நம்மன்னு சொன்னா என்றால், கதைக்கு போது நாங்க எண்டான்னு சொல்லுவோம், எண்டா எண்டா. இப்ப என்னவா நாம் ஒயா ஒயா ஹெட்ட நீங்க நாளைக்கு வாரீங்க, ஒயா ஹெட்ட என்னவா நீங்க நாளைக்கு வாரீங்க, ஒயா ஹெட்ட என்னவா நாம் நீங்க நாளைக்கு வாரீங்கண்டா என்ன வாங்க, பிரச்சனை பிரச்சனை இல்லை. ஒயா ஹெட்ட என்னவா நாம் என்ன நீங்க நாளைக்கு வாரீங்கண்டா வாங்க, நீங்க நாளைக்கு வாரீங்கண்டா வாங்க. ஒயா ஹெட்ட என்னவா நாம் வாரீங்க, ஒயா என்னவா நம்மன்னு சொன்னா என்றால், கதைக்கும் போது எண்டா நீங்க நாளைக்கு வாரண்டா வாங்க அப்படி சொல்லுவோம். வாரீங்க எண்டா வாங்கன்றத வாரண்டா வாங்க, ஒயா ஹெட்ட என்னவா நாம் என்ன நாளைக்கு வாரண்டா வாங்க. இந்த என்னன்றது நீங்க எண்டன்னு சொல்லலாம். ஒயா ஹெட்ட என்னவானம் எண்ட, ஒயா ஹெட்ட என்னவானம் எண்ட. இப்ப தங்கச்சி நீங்க சமைக்கணும், அம்மா இப்ப சமைக்கணும் சமைங்க, உயனவானம் உயர்ந்த, உயனவானம் உயர்ந்த, சமைக்கிறண்ட சமைங்க, இப்ப சமைக்கிறீங்கன்ற சமைங்க, அதுவும் ஒன்றுதான். இப்ப சமைக்கிறண்ட சமைங்க, தென் உயனவானம் உயர்ந்த. இப்ப இதோட நம் சேர்த்தா என்றால், இதோட இல்ல நம்மண்டால என்றால் தான், இதோட சேரும் போது சமைக்கிறண்டா வாரண்டா போறண்டா இப்ப சொல்லுவோம். ஒயா யானவான யாண்ட நீங்க போறண்டா போங்க, அல்லது நீங்க போறீங்கன்னா போங்க, எனக்கு பிரச்சனை இல்லை, நீங்க போறீங்கன்னா போங்க அப்படின்னு சொன்னாலும் சரி. நீங்க போற எண்டா போங்க, ஒயா யானவான யாண்ட மட்ட பிரச்சனை எனக்கு பிரச்சனை இல்லை, மட்ட பிரச்சனை எனக்கு பிரச்சனை இல்லை, ஒயா யானவான யாண்ட. இப்ப ஆபீஸ்ல இருக்கிற சொல்லுவாரானே, சரி நீங்க போறண்டா போங்க எனக்கு பிரச்சனை இல்லை, ஆனா ஓடிட்டு வந்து கேட்டா என்ன நாளை காலுக்கு முதல் ஆக்கள் போயிருக்கின்றா நான் சொல்லுவேன் போய்த்தாங்க எனக்கு தெரியாது, அப்படி சொல்றானே சில பேர். போறண்டா போங்க, இப்ப 3:30 நீங்க போறண்டா போங்க, இதுக்கு பிறகு வார பிரச்சனை நீங்க பார்க்கணும். ஒயா யானவானா ஞாண்ட மட்ட பிரச்சனை, ஒயா யானவானா ஞாண்ட நீங்க போறண்டா போங்க, கேட்ட என்ன வேணாம் எண்ட நாளைக்கு வாரண்டா வாங்க, ஒயா இகன கண்ண வேணாம் இகன கண் படிக்கிறண்டா படிங்க. இப்ப எப்படி சொல்லுமே மச்சான் குடிக்கிறண்டா வாங்க, குடிக்கிறண்டா வாங்க, குடிக்கிற பொனவானம் பொனவானம் என்ன, குடிக்கிறண்டா வாங்க பொனவானம் என்ன. அல்லது வீட்டை என்னது பிரியாணி சமைக்கிறீங்க, பிரியாணி கனவானம் என்ன, பிரியாணி கனவானம் என்ன, பிரியாணி சாப்பிடண்டா வாங்க, பிரியாணி கனவானம் என்ன, பிரியாணி சாப்பிடண்டா வாங்க. அல்லது ஜூஸ் போனவானம் என்ன, ஜூஸ் குடிக்கிறதா வாங்க போனவானம். இப்ப எல்லா இடத்திலையும் இந்த குடிக்கிறீங்கண்டா வாங்க, நீங்க சாப்பிடுறீங்கண்டா வாங்க, நீங்க அந்த மாதிரி வராது. சாப்பிடுற குடிக்கிற கடிக்கிற போற வார இந்த அர்த்தத்திலையும் எடுக்கலாம். நீங்க போறண்டா வாங்க, யானவானம் என்ன கேட்ட யானவானம் அப்பே கெதற என்ன நாளைக்கு போறண்டாங்கிற வீட்டை வாங்க, இப்படி நாங்க பெருசாக்கி கொண்டு போகலாம் கஷ்டம் இல்லாம. கேட்ட யானவானம் நாளைக்கு போறீங்கண்டா, கேட்ட யானவானம் நாளைக்கு போறீங்கண்டா அப்பே கெதற என்ன எங்கட வீட்டை வாங்க, அப்பே கெதற எங்கட வீட்டை வாங்க. ஹெட்ட ஆபீஸ் கிட்ட யானவானம் யாண்ட நாங்க பார்த்தோம் எல்லாம். ஹெட்ட நாளைக்கு ஆபீஸுக்கு போறண்டா போங்க, ஹெட்ட ஆபீஸ் ஏக்கட்ட யனவானம் போறண்டா நாளைக்கு ஆபீஸுக்கு போறண்டா, ஹெட்ட ஆபீஸ் ஏக்கட்ட யனவானம் யன்ன
நாளைக்கு மினிஸ்ட்ரிக்கு போறோம்னா போங்க. හෙට මිනිස්ට්‍රි එකට හෙට මිනිස්ට්‍රි එකට යනවානම් එන්න. කනවනම් කන්න. சாப்பிடுறதால் சாப்பிடுங்க. කනවනම් කන්න. මේ තියෙන බත් ඉඳරි සෝරු. මේ බත් තියෙන්නේ. මේ තියෙන බත් ඉඳරි සෝරු. ඔයා කනවනම් කන්න. சாப்பிடுறதா சாப்பிடுங்க. යනවනම් යන්න. போறண்டா போங்க. அம்மா சொல்லுவாங்க. இந்த இந்தரி சோறு சாப்பிடண்டா சாப்பிடு போறண்டா போ. அப்படி சொல்லானே. மே බත් තියනවා. හරිද? මේ இந்த பத்தி තියනවා. இந்த சோறு இருக்கு. பத் තියනවා. சோறு இருக்கு. கனவானம் கண்ட. சாப்பிடுங்க சாப்பிடுங்க. எப்பாத வேணாமா? எப்பா வேணாம். எப்பாது வேணாமா? யானவானம் யண்ட. இத்திங் யானவானம் யண்ட. இனி போறண்டா போங்க. யானவானம் யண்ட. இந்த மாதிரி நார்மலா நம்ம படிச்ச விஷயத்தை வச்சு அழகா வசனங்களை உருவாக்கி கதைக்கலாம். நெத்தாங் சொன்னா இல்லாட்டி. நெத்தாங் டூவா. நெத்தாங் இல்லாட்டி போறண்டா போங்க. அது நெத்தங்கன்ற நான் என்ன சொல்லித்தரலே. அது பின்னுக்கு பாப்போம் நாங்க அதெல்லாம். சரியானே? அப்படி வரும். அப்ப நம்மன்னு சொன்னா என்றால் சில பேருக்கு ஒன்றும் விளங்குது இல்லைண்ணே. வேற வேற பிரச்சனைகளை இப்ப இதுல கேட்காதீங்கன்னா எஸ்எம்எஸ் பண்ணிக்கொண்டே இருக்கு. பெரிய பெரிய எஸ்எம்எஸ் எல்லாம். அதான் நான் உங்களுக்கு கதைக்க சில பேர் புதுசா வந்திருக்கிறது தெரியல. நான் உங்களுக்கு கதைக்கு சந்தர்ப்பம் தருவேன். எஸ்எம்எஸ் அனுப்ப டைம் தருவேன். எஸ்எம்எஸ் நீங்க கேட்கலாம். படிப்பிக்கும் போது அனுப்பாதீங்க. இந்த 9:30 பிறகு இந்த 5 நிமிஷத்தால கேளுங்க. நீங்க கதைக்கலாம். நான் உங்களுக்கு கதைக்கிறதுக்கு மைக் எடுத்து விட நீங்க கதைச்சு கேட்கலாம். அதே போல உங்களோட டவுட்டை கேட்கலாம். அதே மாதிரி நீங்க எஸ்எம்எஸ் பண்ணி நான் உங்களுக்கு ரிப்ளை தருவேன். இப்படி படிச்சு தீக்கும் போது பெரிய பெரிய மெசேஜ் எல்லாம் ரிப்ளை போட்டீங்கன்னா வாய்ச்சி ரிப்ளை சொல்றதுக்கு எனக்கு கஷ்டமா இருக்கு. அடுத்தது யனவா கியலா. யனவா கியலா. கியலான்னு சொன்னா என்று. கியலான்னு சொன்னா என்று. ஆனா உண்மையா கியனவான்னு சொன்னா என்னன்னு சொன்னா சொல்கிறார். கியலாண்டு ஒரு வினை சொல்லுட பகுதியா கியலாண்டு வரும். கியனவாண்டா சொல்கிறார். கியலாண்டா சொல்லி சொல்லிட்டு என்ற பகுதி வரும். கியலாண்டா சொல்லி சொல்லிட்டு கியலா. ஆனா ஒரு வசனத்துக்கு நடுவுல இந்த சொல்லி சொல்லிட்டு என்ற அர்த்தம் இல்லாம என்று போடுவோமே. என்று இப்ப நான் வாரன் என்று சொல்லுங்க. அம்மா சமைக்கிறான்னு சொல்லுங்க. என்று போடுவோம். அந்த என்றுக்கும் கியலாதான். அப்ப சொல்லி சொல்லிட்டு அல்லது என்று இது மூன்றுக்குமே கியலா என்று வரும். கியலா என்று வரும். அப்ப சொல்லி சொல்லிட்டு தான் கியலா இல்ல. என்று ஒரு வசனத்துல இடையில நாங்க போட்டு பேசும்போதும் நான் வாரன் என்று சொல்லுங்க. நேற்று வந்தன் என்று சொல்லுங்க. நான் சாப்பிடுறேன் என்று சொல்லுங்க. இப்படி எல்லாம் என்று சொல்லுவோம். அதுக்கும் இந்த கியலா தான். அப்ப நீங்க இப்ப வசனம் என்று சொல்ல போறீங்க. நான் வேலை செய்யறேன் என்று சொல்லுங்க. நான் வேலை செய்யறேன் என்று சொல்லுங்க. எப்படி சொல்லுவோம்? மம வெட கரணவா. மம வெட கரணவா. මම වැඩ කරනවා කියලා සර්ට කියන්න. சர்ட்ட කියන්න. நான் வேலை செய்யறேன் என்று மம වැඩ කරනවා කියලා. நான் வேலை செய்கிறேன். மம වැඩ කරනවා කියලා என்று சர்ட்ட சரிடம் சர்க்கிட்ட කියන්න. மம වැඩ කරනවා කියලා சர்ட்ட කියන්න. கொஞ்சம் ஸ்பீடா சொன்னீங்கன்னா பாருங்க இவ்வளவு அழகா இருக்குது. மம වැඩ කරනවා කියලා நான் வேலை செய்கிறேன் என்று மம වැඩ කරනවා நான் வேலை செய்கிறேன் කියලා என்று சர்ட்ட சரிடம் சர்க்கிட்ட කියන්න சொல்லுங்க. பாருங்க லேசு. நான் வேலை செய்யறேன்னு சேர்த்து சொல்லுங்க. மம වැඩ කරනවා කියලා சர்ட்ட කියන්න. இது ஒரு பேட்டர்ன். இது ஒரு பேட்டர்னா வச்சு வேற வேற வசனங்களை உருவாக்கலாம். நான் போறேன்னு அம்மா கிட்ட சொல்லுங்க. நான் போறேன்னு அம்மாட்ட சொல்லுங்க. அம்மா கிட்ட சொல்லுங்க. மம யனவா කියලා அம்மாட்ட කියන්න. தம்பி வாரானண்டு அப்பாட்ட சொல்லுங்க. தம்பி வாரானண்டு அப்பாட்ட சொல்லுங்க. மல்லி எனவா කියලා மல்லி எனவா தம்பி வாரான் කියලා என்று தாத்தாட்ட அப்பா கிட்ட කියන්න சொல்லுங்க. அல்லது சொல்லாதீங்க. කියන්නப்பா කියන්නப்பா சொல்ல வேணாம். இப்ப தம்பி வாரானண்டு அப்பாட்ட சொல்ல வேணாமா? කියන්නப்பா அது
ஒருத்தத இப்ப நாளைக்கு தம்பி இப்ப பாருங்க, நாளைக்கு தம்பி வாரான் என்று அப்பா கிட்ட சொல்ல வேணாமா? நாளைக்கு தம்பி வாரான் என்று அப்பா கிட்ட சொல்ல வேணாமா? 7 சொல்றீங்க தானே? இந்த 7 சொல்லையும் நீங்க உருவாக்கிங்க பாருங்க. இந்த 7 சொல் கொண்ட வசனத்தை உருவாக்கிங்க பாருங்க. நாளைக்கு கெட்ட மல்லி தம்பி எனவா வாரான் கியலா என்று அப்பா கிட்ட தாத்தாட்ட கியன்ன சொல்ல எப்பாத வேணாமா? எல்லாமே படிச்சுட்டு தானே? எல்லாம் படிச்சுதான். இப்ப இது எல்லாத்தையும் வச்சு அழகா அப்படி மனசுக்குள்ள கோர்த்தீங்கன்னா என்ன இதுக்கு என்ன சொல் இதுக்கு என்ன சொல்லு கோர்த்தீங்கன்னா பெரிய பெரிய வசனங்களை உருவாக்கலாம். இப்ப 4வது பாடம் பெரிய பெரிய வசனங்களை உருவாக்கலாம். இந்த 7 பாடம் முடியும் போது எப்படி கேள்வி உருவாக்குறது, கேள்விக்கு எப்படி பதில் சொல்றது, ஒரு பேர் சொல்ல எப்படி வடிவங்களா மாத்துறது, நான், எனக்கு, என்னை, என்னால், என்னிடம், எனக்காக, நானே, என்னோடு, என்னோட, இதெல்லாம் எப்படி மாத்துறது? இப்ப என்னோட வாங்க, எனக்காக போங்க, நானே போறேன், நானே போகணுமா, இப்படிலாம் கேட்போம் தானே? அதெல்லாம் எப்படி மாத்தி மாத்தி கதைக்கிறது, இதெல்லாம் ஒரு மாசத்துக்குள்ளே நீங்க கதைப்பீங்க. அதெல்லாம் சொல்லித்தாங்க. இன்றைக்கு நாங்க நிகழ்காலம் படிச்சிருக்கோம். இந்த நிகழ்காலத்துல நவானவாண்டு வரும். நவானவாண்டு வாரது நிகழ்காலம் மட்டுமில்ல, எதிர்காலத்துக்கும் வரும். நாளைக்கு எங்களுக்கு பாடம் இல்லை, வியாழன். இந்த வியாழக்கிழமை நான் எதிர்காலத்துல இதுல தொடர்ச்சியா எதிர்காலத்தையும் கொண்டு போய் அதுக்கு பிறகு நிகழ்காலத்தையும் சொல்லி தருவேன். சரியானே? அதுல பார்ப்போம். இப்ப நவானவாண்டு வாரது நிகழ்காலம் மட்டுமில்ல, எதிர்காலத்துக்கு வரும், கட்டளை சொல்லுக்கு வரும், கேள்வியா வரும். நவானவாண்டு வாரது நிகழ்காலம் மட்டுமில்லை. அதை நல்லா யோசிச்சு கொள்ளுங்க. அதுல பகுதிகள் பார்த்திருக்கோம். எனவா, எனவாதே, எனவாலு, எனவானே, எனவா கியலா, எனவா கோ, எனவா ஏத்தி, எனவானம், இப்படி நிறைய பார்த்திருக்கோம். எல்லாத்தையும் இப்ப 4-5 உதாரண வசனங்கள் தானே பார்த்திருக்கோம். நாம நம்மள்ட்ட இருக்கிற அந்த நோட்ஸ் தானே கட்டளை சொற்கள், வினை சொற்கள், அந்த நவானவாண்டு வார 50 சொற்கள், அந்த 50 சொற்களை வளர்த்து போட்டு நீங்க 50 வசனம் இப்படி உருவாக்கி பார்க்கலாம். லேசு. அதுக்கு என்ன செஞ்சிருக்கணும்டா, 1வது 2வது 3வது வீடியோ எல்லாம் படிச்சிருக்கணும். எனக்கு பிஸி, நான் கொஞ்சம் பிஸியான ஆள், இன்னும் படிக்கல, இன்னும் பார்க்கலண்டா இந்த வசனத்தை உருவாக்க இயலாது. சத்தியமா உருவாக்க இயலாது. நீங்க 3 கிளாஸையும் படிச்சிருந்தா தான் இந்த 4வது வசனம் இப்படி 5-6 சொல் கொண்ட வசனத்தை உருவாக்க இயலும். உங்களுக்கு விளங்கி இருக்கு. அந்த 3 கிளாஸையும் ஒழுங்கா படிச்சாதான் இந்த 4வது கிளாஸுக்கு இந்த மாதிரி வசனத்தை உங்களால உருவாக்க இயலும். நல்லா படிக்கிறாங்களுக்கு இப்போ நீங்க மனசுக்குள்ள உருவாக்க தெரிஞ்சிருக்கு, லேசா இருக்கு. அதான் நான் சொல்றேன், நம்ம கிளாஸ்ல நீங்க எனக்கு ஏசினாலும் பரவாயில்ல, ஒரு கிழமைக்குள்ள எப்படியா இந்த வீடியோ படிச்சு பாருங்க. 1 மாசத்தால அழகா நீங்க கதைக்க தொடங்குவீங்க. 7 கிளாஸையும் படிச்சு பாருங்க. 8வது கிளாஸ் படிச்சதை வச்சு அழகா உங்களால கதைக்கக்கூடிய மாதிரி இருக்கு. 1 மாசத்துலயும் நல்லா கதைக்கக்கூடிய மாதிரி இருக்கு. 3 மாசம் எல்லாம் தேவை. 1 மாசத்துலயே அழகா கதைக்கக்கூடிய மாதிரி இருக்கு. சரியா? அப்ப நீங்க உங்களோட கையில இருக்குது. நான் என்னால முடிஞ்ச அளவு நல்லா சொல்லி தருவேன். விளங்காட்டி திருப்பியும் சொல்லி தருவேன். கேட்கறதுக்கும் டவுட் எல்லாம் சொல்லி தருவேன். அதே மாதிரி நீங்க படிச்சீங்கன்னா சரி, உங்களோட கையில இருக்கு. இப்ப ஒரு கிழமையில எனக்கு கொஞ்சம் பிஸி, பார்க்க இயலாது, அது இன்னும் 10 நாள் வேணும், 15 நாள் வேணும்னு சொன்னா உங்களுக்கு நீங்க சரி வர மாட்டீங்க. நீங்க அதுக்கு சரி வர மாட்டீங்க. நீங்க சிங்களம் பேசுறதுக்கு சரி வர மாட்டீங்க. அப்படியானாக்கள் எனக்கு 2 கிழமை வேணும், எனக்கு 3 கிழமை வேணும் ஒரு வீடியோ படிக்கிறதுக்கு டைம் இல்ல என்றா நீங்க சரி வர மாட்டீங்க. அதான் உண்மை. ஒரு கிழமைக்குள்ள 1.5 மணி நேரம் வீடியோ படிக்க டைம் இல்லாட்டி இதை மட்டும் படிச்சு உங்களால சரளமா கதைக்கலாது. இதை பேசிக்கா வச்சு நிறைய வீடியோக்கள் பார்க்க வேணும். அடுத்த மாசங்கள்லாம் சொல்லுவேன், வீடியோக்கள் தருவேன். நிறைய வீடியோக்கள் பார்க்க வேணும், நிறைய வசனங்களை உருவாக்க வேணும், நிறைய சொற்களை படிக்க வேணும். இது மட்டும் காணாது. 50 வினை சொற்களை வச்சு சரளமா கதைக்கலாது. நீங்க இதை மாதிரி நிறைய வினை சொற்களை படிக்க வேணும். நான் அதுக்கெல்லாம் சிங்கள வீடியோக்கெல்லாம் ஷேர் பண்ணுவேன். அதெல்லாம் பார்த்து இந்த வசன அமைப்பு முறைகளை வச்சு கடைசி ஒரு 200-300 வினை சொற்களை படிச்சாதான் உங்களால கதைக்கக்கூடிய மாதிரி இருக்கு. சரியா? ரைட். அப்ப கிளாஸ் முடிஞ்சு நான் இதை எடுத்து வரேன். டவுட் கேட்கிறார்கள் கேளுங்க. எடுத்து பாருங்க. படிச்சல சொல்லித்தந்தது யாருக்கு விளங்கா இருந்தா கேளுங்க. சார் இந்த வீடியோ பார்க்கலாம் இல்லங்கல சார், இந்த வீடியோ பார்க்கலாம் இருக்கு.
சொல்லித்தாங்க சார். சார் இன்றைய போற பார்க்கலாம். இன்றைக்கு வீடியோ போறத இன்றைய போற ஜூம் வீடியோ நான் பார்க்கலாம். இன்றைக்கு போற ஜூம் வீடியோ பிறகு பார்க்கலாமா இருக்கியா? எனக்கு விளங்கல. இன்றைக்கு நான் ஜூம் வீடியோ பாக்குறோம். ஏன்னா நானே பார்க்க திருப்பி அதுல ஜூம் அந்த ப்ளூல பண்ண வரையிலே இல்ல நீங்க கதைக்கிறீங்களா? எனக்கு தனியா பழைய வீடியோ லிங்க கிளிக் பண்ணி பார்க்கலன்னு சொல்றேன். சரி வருது இல்ல வராது வராது அப்ப எப்படி பாக்குறோம்? பாக்கலாம் 7 நாட்கள் ஓட்டா டிலீட் ஆயிடும். நீங்க பாக்க நாளைக்கு பாக்கிறாதோ? ஐயோ இப்ப நான் போடுவேன். நான் உங்களுக்கு டூம்ல போடுவேன், குரூப்ல போடுவேன். இது இன்றைக்கு என்ன கிழமை? திங்கள். வார திங்கள் வரைக்கும் இது நீங்க பாக்கலாம். எத்தனை நேரம் வாட்ஸ்அப் குரூப்ல போடுவேன். இந்த வீடியோவை ரெக்கார்ட் பண்ணிட்டு தான் இப்ப ரெக்கார்ட் பண்ண வீடியோவை வாட்ஸ்அப் குரூப்ல ஒரு 1 ஹவருக்குள்ள போடுவேன். இதை நீங்க எத்தனை நேரம் வேணும்னாலும் வார திங்கள் வரைக்கும் பார்த்து படிங்க. சரியா? சார் டுடே சொல்லி தந்த பகுதிகள் நிகழ்கால வினைச்சொல்லுக்கு மட்டுமா வரும்? எஸ், நிகழ்கால வினைச்சொல்லுக்கு மட்டும் இல்ல, இதுக்கு எதிர்கால வினைச்சொல்லுக்கு. இப்ப நான் சொல்றேன், நவா நவான்றது எதிர்காலத்துக்கு வரும். எதிர்காலத்துக்கு நாங்க கேட்ட ஏனாவாத நாளைக்கு நீங்க போறீங்களா என்று கேட்கும் போது கேட்டவையா ஏனாவாது அது எதிர்காலம். அதுக்கும் பாரு கேட்டவையா ஏனாவானே நாளைக்கு நீங்க போறீங்க தானே அப்படி கேட்கும் போது எதிர்காலமாவும் பாரு. அதே போல அப்ப எதிர்காலத்துல ஒரு ஆள் பேசுறாரு உங்களுக்கு, கேட்ட எனவாக்கோ நாளைக்கு போங்களேன், கேட்ட எனவாக்கோ நாளைக்கு போங்களேன், அப்படி பேசும்போது நாங்க எனவாக்கோவை யூஸ் பண்ணலாம். இப்ப ஒரு ஆள் சொன்ன நீங்க மியூட் ஆயிடுச்சு, சொல்லுங்க. என்ன பிரச்சனை? அந்த எக்கோ பண்ணி கொண்டிருக்குது. இப்ப எடுத்து பாருங்க. கேட்ட மாமா எனவாண்டு கேட்கலாம் தானே? கேட்கலாம். கேட்ட மாமா யானவா நாளைக்கு நான் போறேன், அது நாளைக்கு நான் போவேன். கேட்ட மாமா யானவா சொல்லுங்க. எதிர்காலத்துல வரும். எதிர்காலத்துல கேட்ட மாமா யானவா நாளைக்கு நான் போவேன், நாளைக்கு நான் போறேன். ஏன் கேட்டன்றது எதிர்கால சொல் தானே, அப்ப அது எதிர்காலமா மாறும். இப்ப இப்ப நான் போறேன்னு சொன்னா அதுக்கு எதிர்காலத்துல போடணும். தெங் மாமா யானவா இப்ப நான் போறேன். சரி, இது ஒரு பொதுவா கேக்குறேன். நீங்களா குரூப் லீடராக இருக்கிறீங்க, இதை எப்படி சரி கேட்கணும்? நீங்க இப்ப நான் படிச்சு தானே கேளுங்க பாப்போம். குரூப் லீடர் எக்கிட்ட இன்னும் வாதம் வருமா? கேள்வி அமைக்கிற வசனம் படிச்சு தரலானே. கேள்வி அமைக்கிற வசனம் கேள்வி அமைக்கிற அதுக்கு நம்ம சொல்லுங்க, அது உங்களுக்கு சரியா வரும். இன்னே என்று வரும். யூஸ் பண்ண தேவையா? இன்னே கொடுக்கணும். இன்னேதான் அது வரும். இருக்கிறீங்க என்று இருக்கும்போது இன்னே, இருக்கிறீங்களாதான் இன்னவாத. அது கேள்வி படிப்பிக்க கேள்வி படிப்பிக்கும் போது சொல்லி தரும். சார் எதிர்காலுக்கு சொன்னீங்க என்ன வேணும் என்னண்டிங்க, அதுக்கு என்ன கூ சொல்லலாமா? அப்படி நீங்க தமிழ்ல வசனத்தை சொல்லி சொல்லுங்க. சிங்களத்துல நீங்க நாளைக்கு வாரண்டா வாங்க. அதுக்கு இல்ல சொல்லுங்க. நாளைக்கு வாரண்டா வாங்கோ. அதுக்கு எப்படி சிங்களத்துல சொல்றீங்க? என்ன வேணும்? என்ன கோன்னு என்ன அர்த்தம்? வாங்கலன் வாங்கலன் என்ன கோ. இப்ப உதாரணத்துக்கு யாழ்ப்பாணத்து தமிழும் இப்ப நாங்க எழுத்து மொழி தமிழும் கொஞ்சம் அல்லது மண்டல தமிழும் கொஞ்சம் வித்தியாசம். இப்ப நீங்க வாங்குவோம்ன்றது நீங்க வாங்கன்ற அர்த்தம். நாளைக்கு வாங்க, நாளைக்கு கோல் எடுங்க சொன்னா நாளைக்கு கோல் எடுங்க அர்த்தம். நாளைக்கு சொல்லுங்க, எனக்கு இதை பத்தி நாளைக்கு சொல்லுங்க என்று சொல்லும் போது நாளைக்கு சொல்லுங்கன்னு அர்த்தம்.
சொல்லுங்கள் என்று சொன்னாதான் கோ வரும். லன் போட்டாதான் கோ வரும். சரியானே? என்ன கோன்னா வாங்கலன். அப்ப நாளைக்கு வாங்கோன்னா கேட்ட என்ன? நாளைக்கு வாங்கோ அல்லது நாளைக்கு வாங்கண்டா கேட்ட என்ன? நாளைக்கு வாங்கலன்னு சொன்னாதான் கேட்ட என்ன கோ அப்படி வரும். சரி, ஓகே. இந்த மாதிரி உங்களுக்கு படிப்பிச்சதுல ஏதாவது கேளுங்களேன். வந்தேன் என்று சொல்லுங்க. ஆவணம் இல்ல அது இறந்த காலம். நான் படிப்பிச்சோட கேளு. அது இறந்த காலம். வந்தேன். ஆவாக்கு இலக்கியம் என்ன? ஆவாக்கு இலக்கியம் அது வந்தேனுக்கு ஆவாண்டு வரும். சரியா? ஆவாக்கு இலக்கியம் அது நான் சொல்லி தருவேன். வேற ஏதாவது? மைக் ஒன்னு ஆகுது இல்ல. மைக்கே ஒன்னு ஆகுது இல்ல. இறந்த காலம் படிப்பு தரும்போது இறந்த கால பகுதி எல்லாம் சொல்லி தருவேனா? எனக்கு ஒரு டவுட். கேளுங்க. தியனவா இதுதான். அதுக்கு மீனிங் என்ன? தியனவா? தியனவா? ஓ, தியனவா. தியனவாடா இருக்கிறது அல்லது வைக்கிறார். தியனவான்னு சொன்னா இந்த பாருங்க. தியனவா. சரியா? தியனவா. மத்தியானம் கேட்டீங்க. மத்தியானம் காலையில. அடுத்தது தியனவா. இங்கிலீஷ் ஸ்பெல்லிங்க பாருங்க. பை இ. இது பை ஏ. சரியா? அப்ப இது வந்து தியனவா. இது வந்து வைக்கிறார் என்ற அர்த்தம். வைக்கிறார். சரியா? இது வந்து இருக்கிறது என்ற அர்த்தம். இது தியேனவா. இருக்கிறார். இருக்கிறது. இது தியனவா. வைக்கிறார். அப்ப கட்டளை சொல்ல எப்படி வரும்? நவா கற்பணித்து இன்னவர். அப்ப இத வைங்க எப்படி வரும்? மேகத்தியன். இத வைங்க. மேகத்தியன். இத வைங்க. இப்ப அப்பா புத்தகத்தை வைக்கிறார் எப்படி வரும்? தாத்தா புத்தகத்துக்கு உங்களுக்கு அல்லது அப்பா புத்தகத்தை வைக்கிறார். இப்ப புத்தகம் இருக்கிறது என்று சொன்னா சரியா? புத்தகம் இருக்கிறது பொத்த தியனவா. புத்தகத்தை வைக்கிறார் பொத்த தியனவா. பொத்த தியனவா. புத்தகத்தை வைக்கிறார். சார், ஒரு செயலை செய்யும் போது வர்றது கீழே வர தியனவா. வைக்கிறார். செய்யும் போதுதானே. அது ஒரு விஷயம் இருக்குதுன்னு சொல்லும் போது தியனவா. நான் இன்னவா தியனவா அடுத்த கிளாஸ்ல சொல்லி தருவேன். நான் நல்லா விளங்கப்படுத்துவேன். இன்றைக்கு நவாவை மிஸ்டர் விஜயன் எடுங்க. சரியா? இந்த ஐயோ எனக்கு வருது. தியனவாண்டா வைக்கிறார். தியனவாண்டா இருக்கிறது. ஆனா இந்த இருக்கிறது இப்ப நாய் இருக்கிறது, பூனை இருக்கிறது, இந்த மாதிரி எல்லாம் சொல்லும் போதும் நாங்க தியனவான்னு பிடிக்க கூடாது. சரி, அதுக்கு வேற செக்ஷன் இருக்குது. அடுத்த கிளாஸ்ல நான் அதை சொல்லிக்கலாம். இன்னவா தியனவாவை பெருசா விளங்கப்படுத்துவேன். இதோட சேர்த்து போவோம். அதுக்கு பிறகு எதிர்காலத்தை பார்ப்போம். இப்ப கிளாஸ் முடிஞ்ச ஒரு 6 பேர் போயிட்டாங்களே, அதுல சொல்ல இல்லாது.